தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை அருமை தோழர் சஜு அவர்கள் நடத்த இருக்கின்றார்கள். PO Guide Part 2 பாடங்களை உன்னிப்பாக கவனமுடன் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றேன். சஜு, நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சஜு, அனைவருக்கும் இனி நம்ம பேசிக்கான சில விஷயங்கள் பார்த்துருப்போம் இல்லைங்களா? அதில் என்னென்ன பண்ணணும், எப்படி அட்ரஸ் எப்படி எழுதணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு கிளாஸஸ் நம்ம இன்லேண்ட் மெயிலில் வந்துட்டு நம்ம நிறைய கிளாஸஸ் ஆஃப் மெயில்ஸ் பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி நம்மளுடைய இன்டர்நேஷ்னல் மெயில் அதுக்கும் கிளாஸஸ் இருக்கு. நம்ம அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இன்டர்நேஷ்னல் இதை பொறுத்த வரைக்கும் சரிங்களா, அதை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்ம ஸ்டார்டிங்லேயே லெட்டர் போஸ்ட் அப்புறம் பார்சல் போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இஎம்எஸ் வாங்க இல்லைங்களா, எக்ஸ்பிரஸ் மெயில் சர்வீஸ், அது தனியாக வரும். ஸோ லெட்டர் போஸ்ட், பார்சல் போஸ்ட், அப்புறம் இஎம்எஸ். ஸோ இப்போ லெட்டர் போஸ்ட்ல நமக்கு என்னென்ன கிளாஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி போன கிளாஸ்ல வந்து ஒரு தோழர் வந்துட்டு ஒரு சில கிளாரிஃபிகேஷன் கேட்டிருந்தாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நம்மளுடைய ரெகுலேஷன்ஸ் இருக்கு இல்லையா, 2024 நம்மளுடைய போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷன் 2024க்கும் நம்மளுடைய இந்த PO Guide Part 2, ஏன்னா PO Guide Part 2ங்கிறது வந்துட்டு ஒரு ஓல்டு வெர்ஷன் இல்லைங்களா? ஸோ அதனுடைய ரிலேட்டட் டு நம்மளுடைய போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷன். ஸோ நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷன் ஹோப் நீங்கள் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷன் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு நமக்கு இன்டர்நேஷ்னல் மெயில்ஸை பற்றி ரூல்ஸ், இந்த ரெகுலேஷன் 107 127 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் மெயில்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதில் வந்துட்டு நம்ம எக்ஸிஸ்டிங் நம்மளுடைய இப்போ கரண்ட்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த போஸ்டல் மேனுவல் PO Guide Part 2க்கும் இந்த நம்மளுடைய இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷன் 2024க்கும் ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஸோ நான் இது வரைக்கும் எடுத்த கிளாஸ்ல உள்ள என்னென்ன கரெக்ஷன்ஸுங்கிறத கொஞ்சம் சொல்றேன். நீங்க கொஞ்சம் ஆல்ரெடி பழைய நோட் வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க அதை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ கிளாஸ் 7ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த சார்ஜஸ்ல வந்துட்டு அக்னாலஜ்மெண்ட் ஃபீ எல்லாத்துக்கும் நம்ம 20 சொல்லியிருப்போம். பட் இதில் வந்துட்டு நம்மளுடைய ரெகுலேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா நேபாள் அண்ட் பூட்டானுக்கு வந்துட்டு அந்த அக்னாலஜ்மெண்ட் சார்ஜ், அதாவது அட்வைஸ் ஆஃப் டெலிவரி சார்ஜஸ் வந்துட்டு மற்ற கண்ட்ரிஸுக்கு வந்து 20 கொடுத்துருப்பாங்க. நேபாள் அண்ட் பூட்டானுக்கு வந்துட்டு 10 rupees அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ரெகுலேஷன் இப்போ IPO ரெகுலேஷன் 2024ல வந்துட்டு அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு கரெக்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. அகெயின் இன்சூரன்ஸ், நான் உங்களுடைய பழைய இதில் வந்துட்டு உங்களுக்கு நான் எல்லாத்துக்குமே வந்துட்டு 200 வரைக்கும் 10, அதுக்கு மேலே வந்துட்டு 6 அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய PO Guide Part 2ல இருக்கு. பட் நம்மளுடைய ரெகுலேஷன்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. லெட்டர் போஸ்ட்டுக்கு என்ன மாதிரி, பார்சலுக்கு என்ன மாதிரி, இஎம்எஸ்க்கு என்ன மாதிரி அப்படின்னு. ஸோ லெட்டர் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்சூரன்ஸ் ஃபீ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப் டு 500 rupees வரைக்கும் இன்சூர்டு வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஃபீ வந்துட்டு 210 ரூபாய். சரிங்களா? ஸோ என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, நாம வந்துட்டு லேட்டஸ்டா இருக்கிறது இந்த IPO ரெகுலேஷன் 2024ங்கிறனால நாம இந்த டேரிஃபை வந்துட்டு நாம கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. சரிங்களா? ஏன்னா இது ஒரு ரெகுலேஷன் நமக்கு லேட்டஸ்டா கொடுத்துருக்காங்கிறப்ப வந்து அது வந்துட்டு பழைய இதை வந்துட்டு சூப்பர் சீட் பண்றங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியும். சரிங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்க ரெகுலேஷன் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதே வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இங்க லெட்டர் போஸ்ட்டுக்கு இன்சூர்டு ஃபீ என்ன சொல்றாங்க அப்படின்னா அப் டு 500 வரைக்கும் 210 ரூபாய், 500க்கு மேல ஒவ்வொரு 500 ரூபாய்க்கும் வந்துட்டு 10 ரூபாய் ஜாஸ்தி ஆகுற மாதிரி இந்த நம்மளுடைய ரெகுலேஷன்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ரெகுலேஷன்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி PDF உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ அதை எடுத்து படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் நம்பர் 108 இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் மெயில்ஸை பத்தி சொல்லியிருப்பாங்க 107. சரிங்களா? இதுல வந்து 107 to 127 வரைக்கும் இந்த இன்டர்நேஷ்னல் மெயில்ஸை பத்தின விஷயங்கள் தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷன் 2024ல சொல்லியிருப்பாங்க. ஸோ நானும் அதையும் இன்கார்பரேட் பண்ணி நான் உங்களுக்கு இங்கேயும் கொண்டு வரேன். ஸோ ஏற்கனவே எடுத்த இதில் வந்துட்டு
இந்த மாடிஃபிகேஷன் கொஞ்சம் நீங்க பல சேலரி பழைய நோட்ல வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 500 up to 500 to 10, அதுக்கு மேலே ஒவ்வொரு 500க்கும் 10. இது வந்து லெட்டர் போஸ்ட்டுக்கு. அதுவே பார்சல் போஸ்ட் அப்படின்னு வரப்போ ஒவ்வொரு 500 ரூபாய்க்கும் 10 ரூபாய் இன்சூரன்ஸ் ஃபீ அப்படிங்கிறது. இஎம்எஸ் நம்ம வரப்போ பார்த்துப்போம், இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோம். இஎம்எஸ் ஸ்பீட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 200க்கு 10 ரூபாய், அப்புறம் ஒவ்வொரு அடிஷ்னல் 100க்கும் 6 ரூபாய். சரிங்களா? ஸோ இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு கரெக்ஷன் என்ன அப்படின்னா, இந்த வேர்ஹவுசிங் சார்ஜஸ். சரிங்களா? வேர்ஹவுசிங் சார்ஜஸ்ல வந்துட்டு இது வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு 10 rupees per day. சரிங்களா? பழசுல ஸோ இது வந்து 8வது நாள்ல இருந்து நமக்கு ஆரம்பிக்கும். லெட்டர் போஸ்ட்டை பொறுத்தவரை, லெட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்சலை தவிர்த்து மீதி உள்ள எல்லாத்துக்குமே 10 per day. அது வந்துட்டு ஆர்டினரி லெட்டராக இருந்தாலும் சரி, அல்லது போஸ்டல் ரிஸ்டாண்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் வேர்ஹவுசிங் சார்ஜஸ் 8வது நாள்ல இருந்து அது வந்து 10 ரூபாய். சரிங்களா? ஸோ அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்சல் பொறுத்த வரைக்கும் பார்சலுக்கும் பழைய இதில் பார்த்தோம் அப்படின்னா 15th day அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. பட் இங்கே வந்துட்டு நீங்க ஆர்டினரி பார்சலாக இருந்தாலும் சரி, அல்லது இது போஸ்டல் ரிஸ்டாண்டாக இருந்தாலும் சரி, ரெண்டு எதுவாக இருந்தாலும் 8th dayல இருந்தே ஸ்டார்ட் ஆயிரும். சரிங்களா? ஸோ இங்கே வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நார்மல் பார்சல் அப்படின்னா 1 per day, ஒரு நாளைக்கு 1 ரூபாய் டெமரேஜ் சார்ஜஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ அதுவே வந்துட்டு போஸ்ட் ரிஸ்டாண்டாக இருந்தாலும் அதுவும் 1 rupees 1 தான், ஒரு ரூபாய் தான். பட் உங்களுக்கு பழைய அந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா 15 day அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டுமே 8th dayல இருந்து என்ன ஆகிரும், நமக்கு ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ரெண்டுலையுமே 8வது நாள்ல இருந்தே இந்த டெமரேஜ் சார்ஜஸ்ங்கிறது ஸ்டார்ட் ஆயிரும். சரிங்களா? ஸோ இதுக்கு போகலாம். ஸோ கிளாஸஸ் ஆஃப் ஆர்டிகல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இன்லாண்ட்ல நிறைய கிளாஸஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்டர்நேஷனலுக்கும் நமக்கு கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க, வெரைட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் போஸ்ட். சரிங்களா? ஸோ லெட்டர் போஸ்ட்ங்கிறது நாம வழக்கமாக நம்ம அனுப்புறோம் இல்லைங்களா, சாதாரண கடிதம் இல்லைங்களா. ஸோ அதான் வந்து லெட்டர் போஸ்ட் அப்படின்ட்டு இருப்பாங்க. லெட்டர் போஸ்ட்டுக்கு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு லெட்டருக்குள்ளாடி இன்னொரு லெட்டர் வந்துட்டு நாம என்ன பண்ணக்கூடாது, அதாவது வைக்கலாம். பட் யாருக்கு வைக்கலாம் அப்படின்னா, ஒருத்தருக்கு அட்ரஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அவருக்கோ அல்லது அவர் கூட வசிக்கிற இன்னொரு நபருக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு லெட்டர் வச்சுக்கலாம். அதை தவிர்த்து வேற யாருக்கும் என்ன பண்ணக்கூடாது, ஒரு லெட்டருக்கு உள்ளாடி இன்னொரு அட்ரஸ் எழுதப்பட்ட இன்னொரு லெட்டர் வந்து வைக்கக்கூடாது, அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்புறம் அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அந்த என்ன பண்ணிடுவாங்க, அந்த லெட்டரை நமக்கு திரும்ப அனுப்பிச்சிருவாங்க. சரிங்களா? ஸோ அது வச்சிருக்காங்க. திரும்ப அனுப்பினாலுமே அதை எப்படி ட்ரீட் பண்ணிக்கிறாங்க, ஒவ்வொன்றுமே வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, ஒவ்வொன்றையுமே ஒரு லெட்டரா சார்ஜ் பண்ணி அதை வந்துட்டு அன்பெய்ட் லெட்டரா கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஒரு லெட்டருக்குள்ளாடி இன்னொரு லெட்டர் வச்சிருக்காங்க. சேம் பர்சனுக்கு வச்சிருந்தாங்க அல்லது அவரோடய கூட இருக்கிற பர்சனுக்கு வச்சிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. அது தவிர்த்து வேற ஒரு முகவரிக்கு ஒரு லெட்டருக்குள்ளாடி இன்னொரு லெட்டர் வச்சிருக்காங்க அப்படின்னா அதை கண்டுபிடிக்கும் பட்சத்துல அதை வந்துட்டு அன்பெய்ட் லெட்டரா ட்ரீட் பண்ணி அன்பெய்டுக்கு நமக்கு என்ன சார்ஜ் வாங்குறோமோ அதே மாதிரி டபுள் த போஸ்டேஜ் வந்து இன்லாண்ட் லெட்டர்ல வாங்கிப்பாங்க. சரிங்களா? ஸோ இன்லாண்ட்ல அதுக்கு எவ்வளவு சார்ஜஸ் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டு நம்மகிட்ட இருந்து அந்த அமௌண்ட்டை வாங்கிப்பாங்க. சரிங்களா? இதுவே வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு தபால். ஸோ முதல்ல சொன்ன கண்டிஷன் வந்து இங்க இருந்து நமக்கு வெளிநாட்டுக்கு போற தபால்ல கண்டுபிடிச்சாங்கன்னா அதை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. உள்ள இருக்கிற ஒவ்வொரு லெட்டரையுமே தனித்தனி லெட்டரா ட்ரீட் பண்ணி அதுக்கு வந்துட்டு அன்பெய்டு கலெக்ட் பண்ணிப்பாங்க. பட் அதுவே வெளிநாட்டுல இருந்து நமக்கு இங்க வருது ஒரு லெட்டர் நமக்கு வந்திருக்கு அப்படின்னா ஸோ அதனுடைய டபுள் த சார்ஜஸ் அதுவும் நம்ம கிட்ட தான் வாங்கிப்பாங்க. சரிங்களா? ஸோ இங்கேயுமே சென்டர் இங்க வந்து எங்க யார்ட்ட இருந்து வாங்கிப்பாங்க அப்படின்னா சென்டர் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. இன்கேஸ் வெளிநாட்டுல இருந்து ஒரு லெட்டர் நமக்கு வருது, நம்ம நாட்டுல வந்து அதை கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு லெட்டருக்குள்ளாடி வேற ஒரு அட்ரஸ் எழுதி இன்னொரு லெட்டர் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு கண்டுபிடிக்கும் பட்சத்துல அதையும் நம்ம கிட்ட தான் அட்ரஸி. சரிங்களா? அட்ரஸி கிட்ட இருந்து டபுள் த போஸ்டேஜ், அதுவும் இன்டர்நேஷனல் ரேட்ல. இங்க வந்து இன்லாண்ட் ரேட்ல கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா அது இன்னும் நம்மளை விட்டு வெளியே போகல, அதனால இன்லாண்ட் ரேட்ல வந்து நம்ம கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. பட் வெளிநாட்டுல இருந்து நமக்கு ஒரு ஆர்டிகல் அந்த மாதிரி வந்திருக்கு, அதுக்குள்ளாடி ஒரு லெட்டருக்குள்ளாடி இன்னொரு லெட்டர் இருக்கு அப்படின்னா இன்டர்நேஷனல் ரேட்ல டபுள் த டெஃபிஷியன்சி போட்டு நம்ம கிட்ட இருந்து டபுள் த போஸ்டேஜ் போட்டு நம்ம கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? அது பொதுவான சில கண்டிஷன்கள் அதில் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் நமக்கு இன்லாண்ட்ல இருக்கிற மாதிரியே இதுல டைமென்ஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ சேமஸ் நமக்கு இன்லாண்ட்ல இருக்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் லெங்த், விட்த் அண்ட் டெப்த். ஸோ அந்த 3 பக்கங்கள் இருக்குங்களா, மேபி அது ஒரு என்வலப்பா இருக்கலாம் அல்லது வந்துட்டு ஒரு சின்னதான ஒரு பாக்ஸ் மாதிரியான அமைப்பா கூட இருக்கலாம் இல்லைங்களா. ஸோ எப்படி இருந்துச்சுனாலும் சரி.
ஸோ அந்த 3 அளவுகள் இருக்கும் பட்சத்துல எதர் 2 or 3 டைமென்ஷன் இருக்கலாம் இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல இந்த 3 அளவுகளுடைய கூட்டுத்தொகை வந்து என்ன ஆகக்கூடாது, 900 மில்லிமீட்டர் தாண்டி போக கூடாது. அதுலயும் ஏதாச்சும் ஒரு பக்கம் அதிகபட்சமா எவ்வளவுதான் இருக்கலாம், 600 mm சரிங்களா. ஸோ நீங்க எம்எம்ல இருந்து சரி இல்லை சென்டிமீட்டர்ல பார்த்தாலும் சரி சரிங்களா. ஸோ 6 சென்டிமீட்டர்னு போட்டாலும் ஓகே தான், அல்லது 9 சென்டிமீட்டர். ஸோ அந்த இதை கன்வர்ஷன் நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க எம்எம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ 900 mm ஒரு டோட்டல், அதாவது இந்த 3 அளவுகளுடைய கூடுதல் வந்துட்டு 900க்கு மேல போகக்கூடாது. அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு பக்கம் கிரேட்டஸ்ட் இது லெங்க் பார்த்தீங்கன்னா 600 தாண்டி போகக்கூடாது. இது வந்துட்டு மேக்சிமத்துக்கு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இது வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்லயோ அல்லது ஒரு கனச்செவ்வகம் அந்த மாதிரியான இதில் இருக்கிறப்போ அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க சரிங்களா. பட் அதுவே ரோல் ஃபார்ம்ல இருக்கிறப்போ, சிலிண்ட்ரிக்கல் ஃபார்ம்ல இருக்கிறப்போ என்ன பண்ணக்கூடாது, என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த லெங்க் ஒரு நீளமும் அந்த சுற்றளவு இருக்கு இல்லைங்களா, டயமீட்டர், அந்த டயமீட்டரினுடைய இருமடங்கு, ட்வைஸ் த டயமீட்டர் சரிங்களா. ஸோ டயமீட்டருடைய இருமடங்கும் இந்த ஒரு நீளத்தையும் சேர்த்து கூட்டுறப்போ 1040 mm தாண்ட கூடாது. அது மாதிரி அந்த லெங்க் நீளம் வந்துட்டு 900 mm அதை தாண்டக்கூடாது சரிங்களா. ஸோ இது இங்கிலாந்துல நமக்கு இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும், இன்டர்நேஷனலுக்கும் அதே தான் சரிங்களா. ஸோ லெங்க் இந்த 3 லெங்க் டெப்த் விட்த் கூட்டுறப்போ 900 mm தாண்டக்கூடாது. ஏதாச்சும் ஒரு பக்கம் 600 mm தாண்டக்கூடாது. அதுவே சிலிண்ட்ரிக்கல் ஃபார்மா இருக்கிறப்போ, ரோல் ஃபார்ம்ல இருக்கிறப்போ ட்வைஸ் த டயமீட்டர், அதாவது லெங்கையும் அந்த நீளத்தையும் அந்த டயமீட்டருடைய சுற்றளவு அதனுடைய இருமடங்கு, ட்வைஸ் த டயமீட்டர், அது ரெண்டையும் கூட்டுறப்போ 1040 mm தாண்டக்கூடாது. அந்த லெங்க் மட்டுமே பார்த்தீங்கன்னா 900 mm தாண்டக்கூடாது. இது மேக்சிமத்துக்கு கொடுத்துருக்கிற மேக்சிமமா இருக்கலாம் அப்படிங்கிறது. அப்புறம் அதுவே பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 90 × 140. இது நீங்க இங்கிலாந்துல பார்த்தீங்கன்னா இதே தான் இருக்கும் இல்லைங்களா. 90 × 140 தான் வந்துட்டு நமக்கு மினிமம் இதுவாகவே இருக்கும் சரிங்களா. ஸோ இது வந்துட்டு ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கிறப்போ, அதுவே ரோல் ஃபார்ம்ல இருக்கிறப்போ யாருமே சொன்ன மாதிரி லெங்க் பிளஸ் ட்வைஸ் த டயமீட்டர், அதோட நீளத்தையும் அதனுடைய அந்த சுற்றளவனுடைய இருமடங்கு சரிங்களா, அதை ரெண்டையும் கூட்டுறப்போ 170 mm, 170 mm குறையக்கூடாது சரிங்களா. ஸோ இது மினிமம், இது மேக்சிமம் சரிங்களா. ஸோ ரெண்டையுமே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மினிமத்துக்கு எவ்வளவு மேக்சிமம் எவ்வளவு சரிங்களா. ஸோ அது மாதிரி அந்த நீளம் ரோல் ஃபார்ம்ல இருக்கிறப்போ அந்த நீளமானது 100 mm குறைவா இருக்கக்கூடாது சரிங்களா. ஸோ மினிமத்தை பொறுத்த வரைக்கும் மினிமத்துக்கு குறைவா இருக்கக்கூடாது, மேக்சிமத்தை பொறுத்த வரைக்கும் மேக்சிமத்துக்கு அதிகமா இருக்கக்கூடாது. ஸோ மினிமத்துக்கு குறைவாவோ அல்லது மேக்சிமத்துக்கு அதிகமாக இருக்கிறப்போ அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பிரீச் ஆஃப் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கண்டிஷன் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா லெட்டர்ஸுக்கு வந்துட்டு அதை வந்துட்டு நிறைய கண்ட்ரில அது என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் என்வலப் அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தான் அனுப்புறோம் அப்படிங்கிறப்போ வந்துட்டு அதை வந்துட்டு ஸ்டாண்டர்ட் என்வலப் அப்படிங்கிற மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் வந்து அதை டேர்ம் பண்றாங்க. ஸோ எதுக்காக அப்படி பண்றாங்க அப்படின்னா ப்ராசஸிங் ஆட்டோமேட்டிக் மெஷின். எதுக்காகனா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா, ஏஎம்பிசி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஆட்டோமேட்டட் ப்ராசஸிங் மெயில் ப்ராசஸிங் சென்டர் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டடாகவே இந்த மெயில்ஸ் வந்து ஷார்ட் பண்றதுக்காண்டி மெஷின்ல வச்சிருப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறைஞ்ச டைம்ல வந்துட்டு நிறைய மெயில்ஸ் வந்து அதுவே என்ன பண்ணிக்கும், ஷார்ட் பண்ணி கொடுத்துரும். பின்கோடை வச்சு அது என்ன பண்ணும், ஷார்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி மெஷின் ப்ராசஸ்ல போறப்போ இந்த ஒரு அளவு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் அளவா கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு கீழே இருக்கக்கூடாது, 120 mm × 235க்கு குறைவா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இருக்காங்க. இது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல சரிங்களா. ஸோ இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மெஷின் ப்ராசஸிங் கூடுவாங்க, மெஷின்ல ஷார்ட்டிங் அல்லது மெஷின் ப்ராசஸிங்ல அவங்க இது பண்ணிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் அவ்வளவுதான். வெளிநாட்டுல நிறைய நாடுகள் வந்து இது ஒரு ஸ்டாண்டர்ட் இதா வச்சிருக்க, ஒரு ஸ்டாண்டர்ட் அளவா இதை வச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ மஸ்ட் பி ரெக்டாங்குலர், இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் என்வலப்புங்கிறது கண்டிப்பா ரெக்டாங்குலர் ஷேப்ல தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் சர்வீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வெயிட். ஸோ குரூப்ல வந்துட்டு டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், 2 kg 500 g அப்படின்ட்டு. ஸோ இன்டர்நேஷனலை பொறுத்த வரைக்கும் அதில் எந்த சேஞ்சஸும் சொல்லப்படல. நம்மளுடைய ரெகுலேஷன்லையுமே வந்துட்டு அதனுடைய மேக்ஸிமம் வெயிட்டுங்கிறது வந்துட்டு 2 kg தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ நீங்கள் ரெகுலேஷன் எடுத்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்டர்நேஷனலை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வெயிட் அப்படிங்கிறது வந்து லெட்டருங்கிற கேட்டகரியிலேயே 2 kg தான். ஸோ அதில் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் சரிங்களா. ஸோ இன்டர்நேஷனல் மேல பொறுத்த வரைக்கும் 2 kg தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்புறம் போஸ்டேஜ். ஸோ நம்ம இங்கிலாந்துக்கு பார்த்துருப்போம் இல்லைங்களா, போஸ்டேஜ் லெட்டருக்கு என்ன லெட்டர்னா எவ்வளவு போஸ்டேஜ் வரும் அப்படிங்கிற இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி இன்டர்நேஷனலுக்கும் எவ்வளவு போஸ்டேஜ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்க வந்து 2 வகையா பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்துட்டு
யூஎஸ்ஏ இது தவிர்த்து, அப்புறம் யூஎஸ் தவிர்த்து மற்ற கண்ட்ரிஸுக்கு. சரிங்களா? ஸோ யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வெயிட் ஸ்லாப்ங்கிறது இந்த 20 கிராம்ஸ் தான். நம்ம எப்படி நம்ம 20 கிராம் ஸ்லாப் வச்சிருக்கிறோமோ இன்டர்நேஷனலுக்கும் அந்த 20 கிராம் ஸ்லாப்ங்கிறத வச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் 20 கிராமுக்கு 32 rupees, அப்புறம் ஒவ்வொரு அடிஷனல் 20 கிராம்ஸுக்கும் 22 rupees. இது வந்துட்டு யூஎஸ்க்கு அனுப்புறதா இருந்துச்சுன்னா. யூஎஸ் தவிர்த்து மற்ற நாடுகளுக்கு நாம அனுப்புறப்போ அகைன் ஸ்லாப் 20 கிராம் ஸ்லாப் தான். 20 கிராம் ஸ்லாபுக்கு 25 rupees ஃபர்ஸ்ட் 20 கிராமுக்கு, அப்புறம் ஒவ்வொரு அடிஷனல் 20 கிராமுக்கும் 15 rupees. சரிங்களா? ஸோ இந்த டேரிஃபையும் கொஞ்சம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ லெட்டஸ் யூஎஸ்ஏக்கு ஒரு ரேட்டு, யூஎஸ் தவிர்த்து மற்ற கண்ட்ரிக்கு ஒரு ரேட்டு. ஸ்லாபு அஸ் யூஸ்வல் நம்ம இன்லேண்ட்ல இருக்கிற மாதிரி 20 கிராம் ஸ்லாப் தான். ஸோ ஃபர்ஸ்ட் 20 கிராமுக்கு என்ன, அப்புறம் ஒவ்வொரு அடிஷனல் 20 கிராமுக்கு என்ன அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்க? ஸோ அப்புறம் பிரீச் ஆஃப் கண்டிஷன் இருந்தால் என்ன பண்றது? ஸோ பிரீச் ஆஃப் கண்டிஷனா என்னன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லைங்களா? நீங்க வந்து அதனுடைய இந்த டைமென்ஷன்லயோ அல்லது அதனுடைய நம்ம பிரிஸ்கிரைப்டு வெயிட்லயோ ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா அதை பிரீச் ஆஃப் கண்டிஷன்ங்கிறோம். ஸோ கண்டிஷன்ங்கிறது நம்ம சொன்னது அதை பிரீச் பண்ணியிருக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அதாவது மினிமத்துக்கு குறைவாவோ அல்லது மேக்ஸிமத்துக்கு அதிகமாக போடுறாங்க அப்படிங்கிறப்போ. ஸோ வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 2 kgன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 kgக்கு மேல 100 கிராம் 1 கிராம் இருந்துச்சுனாலும் அது வந்து தான் பிரீச் ஆஃப் கண்டிஷன் தான் இல்லைங்களா? ஸோ அப்புறம் அந்த அளவு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, டைமென்ஷன் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த டைமென்ஷனை தாண்டி 900 mm தாண்டி கூட வருது, அல்லது ஏதாச்சும் ஒரு சைடு வந்து 700 mm வருது, இது 900க்குள்ள இருந்தாலும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா 700 mm வருது. ஸோ அல்லது ரோல் ஃபார்ம்ல இருக்கிறப்ப இந்த டைமென்ஷனை வந்து அது பிரீச் பண்ணுது அப்படின்னாலே அது பிரீச் ஆஃப் கண்டிஷன் அப்படின்னு எடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இங்க என்ன சொல்றாங்க, ஆர்டிகிள் இந்த மாதிரி பிரீச் ஆஃப் கண்டிஷன் இருந்துச்சுன்னா அது லைபிள் டு, அதை என்ன பண்ணிக்கலாம், சென்டருக்கு வந்து திரும்ப அனுப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் டியூ சார்ஜஸ் மேபி ரிகவர்ட் ஃப்ரம் ஹிம், அந்த நபர்கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுக்கான சார்ஜஸ் வந்து அந்த நபர்கிட்ட இருந்து ரெக்கவரி பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இல்ல நம்ம நாட்டுல கண்டுபிடிக்கல, நம்ம நாட்டுல இருந்து ஏதோ போயிடுச்சு, அந்த நாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா அவங்க ஆல்ரெடி நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் இல்லைங்களா, அவங்க இன்னொரு நாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னாலே அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அதை டீல் பண்ணிப்பாங்க. சரிங்களா? அப்புறம் இஃப் பிரீச் ஆஃப் ரிலேட்டட் எக்ஸிஸ்டிங் வெயிட்டை தாண்டி போகுது அப்படின்னா சார்ஜ் பேஸ் ஆன் ஆக்சுவல் வெயிட் மேபி கலெக்டட். தட் மீன்ஸ் அதை என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா இப்போ இன்கேஸ் 2000 கிராம்ஸ் 2 kgக்கு மேல இருக்கு, ஒரு 3 kg வச்சு லெட்டருங்கிற கேட்டகரியில் அனுப்பிச்சிட்டாங்க, ஸோ நம்ம நாட்டிலையும் கண்டுபிடிக்காம விட்டாங்க, அல்லது வந்துட்டு அந்த நாட்டில் போய் பிடிச்சாங்கன்னா ஸோ அதை வந்துட்டு பார்சலாவோ அல்லது வேற ஏதாவது அதை ட்ரீட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ட்ரீட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான சார்ஜஸ் வந்துட்டு கலெக்ட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஸோ இது பிரீச் ஆஃப் கண்டிஷன் தான். சரிங்களா? அதுவே அன்பெய்டு அல்லது இன்சஃபிஷியன்ட்லி பெய்டு. ஸோ இது நீங்க படிச்சிருப்பீங்க இல்லைங்களா, அன்பெய்டுங்கிறது சுத்தமா எந்த போஸ்டேஜுமே ஒட்டலை அப்படிங்கிறது, இன்சஃபிஷியன்ட்லி பெய்டுனா போதுமான அளவுக்கு போஸ்டேஜ் அதில் ஸ்டாம்ப் அதில் ஒட்டலை அப்படிங்கிறது தான். ஸோ அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சு அப்படின்னா ஸோ சர்ஃபஸ் மெயில் இருக்கும் பட்சத்தில் என்ன பண்றாங்க, அதனுடைய டெஸ்டினேஷனுக்கு அதை ஃபார்வர்ட் பண்றாங்க டேக்ஸ்டு வித் டெஃபிஷியன்சி. ஸோ எவ்வளவு குறைபாடு இருக்கோ அந்த இதை வந்துட்டு டேக்ஸா போட்டு நம்ம என்ன பண்றோம், அந்த டெஸ்டினேஷனுக்கு நம்ம அதை ஃபார்வர்ட் பண்றோம். ஸோ இங்க பிரீச் ஆஃப் கண்டிஷன்னா யூஸ்வலா என்ன பண்றாங்க, ரிட்டர்ன் டு சென்டர் அப்படிங்கிறத ப்ரிஃபர் பண்றாங்க. பட் இதுல அன்பெய்டு இன்சஃபிஷியன்ட்லி பெய்டு அப்படிங்கிறப்ப வந்து ஃபார்வர்ட் தான் நம்ம பண்ணி விடுறோம். பட் அதுக்கு என்ன சொல்றாங்க, டேக்ஸ் போட்டு நம்ம இந்தியாவில இருந்து அதுக்கு டேக்ஸ் போடுறோம். என்ன டேக்ஸ் போடுறோம் அப்படின்னா வித் த டெஃபிஷியன்சி. ஸோ இன்கேஸ் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம், 50 ரூபாய் ஒட்டணும், 50 ரூபாய் ஒட்ட வேண்டிய இடத்துல அவங்க வந்து 30 ரூபா ஒட்டியிருக்காங்க அப்படின்னா டெஃபிஷியன்சிங்கிறது 20 ரூபாய் இல்லைங்களா. ஸோ அந்த 20 ரூபாவை டேக்ஸா போட்டு இங்க இருந்து நாம அனுப்பிச்சு விட்டுறோம். ஸோ அந்த கண்ட்ரிக்கு போறப்போ அவங்க இந்த 20 ரூபாய் மட்டும் தான் கலெக்ட் பண்ணிப்பாங்களான்னு கேட்டாச்சுன்னா அங்க வந்துட்டு இன்னொரு கால்குலேஷன் போடுறாங்க. என்ன மாதிரி கால்குலேஷன் போடுறாங்க அப்படின்னா நாம ஒரு டாக்ஸ் அமௌண்ட் போட்டிருப்போம் இல்லைங்களா, அந்த டாக்ஸ் அமௌண்ட் இன்டூ இன்னொரு ஒரு இது பண்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா ரேட் ஆஃப் த ஃபாரின் லெட்டர் இந்த ஃபர்ஸ்ட் வெயிட் ஸ்டெப் இன் த கண்ட்ரி ஆஃப் டெஸ்டினேஷன். ஸோ அந்த கண்ட்ரியில முதல் ஸ்லாப், ஸோ நமக்கு வெயிட் ஸ்லாப் வந்து 20 கிராம் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா லெட்டருக்கு. அதே மாதிரி இப்போ யூஎஸ்க்கு அனுப்புறோம்னு வச்சுக்கோங்களேன், யூஎஸ்ல வந்துட்டு அவங்க ஒரு ஸ்லாப் வச்சிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் வெயிட் ஸ்லாப்ங்கிறத வச்சிருப்பாங்க. ஸோ அதுல அதாவது மினிமம் அமௌண்ட், சரிதானே. ஸோ மினிமம் அமௌண்ட் நமக்கு இந்தியாவில் இது ரேட் ஆஃப் ஃபாரின் லெட்டர் இந்த ஃபர்ஸ்ட் வெயிட் ஸ்டெப் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் மினிமம் அமௌண்ட் என்ன, அதே மாதிரி அந்த கண்ட்ரியில மினிமம் அமௌண்ட் என்ன. ஸோ இங்க பாத்தீங்கன்னா டாக்ஸ் அமௌண்ட் நாம போட்ட டெஃபிஷியன்சி அமௌண்ட் இன்டூ அந்த கண்ட்ரியில மினிமம் அமௌண்ட் டிவைடட் பை இந்தியாவில் மினிமம் அமௌண்ட். ஸோ இந்த கால்குலேஷனை போட்டு அந்த டெஸ்டினேஷன் கண்ட்ரியில் அவங்க என்ன பண்ணிப்பாங்க, இதுக்கான இதை வந்து வாங்கிப்பாங்க. இது போக பாத்தீங்க அப்படின்னா ஹேண்ட்லிங் சார்ஜஸ் அப்படின்ட்டு என்ன பண்ணிப்பாங்க, அந்த அந்த நாட்டில இருந்து அவங்க அந்த வாங்கிப்பாங்க. சரிங்களா? ஸோ நான் இங்கேருந்து டேக்ஸ் பண்றது டெஃபிஷியன்சி மட்டும் தான் டேக்ஸ் பண்ணுவோம். பட் அந்த கண்ட்ரியில போயிட்டு அது டெலிவரி ஆகிறப்போ நம்ம டெஃபிஷியன்சி மட்டும் இல்லாம இந்த மாதிரி இந்த கால்குலேஷனை போட்டு இந்த அமௌண்ட் தான் அந்த கண்ட்ரியில வந்து அதை
ரெக்கவர் பண்ணியிருப்பாங்க. சேம் இந்தியாவுக்குள்ளாடி வந்தாலும் இதான் ப்ரொசீஜர். சரிங்களா? ஸோ இது வந்துட்டு இன்டர்நேஷனலாக நம்ம ஃபாலோ பண்றது அதே தான். வெளிநாட்டுக்கு போகலாம் தான், இந்தியாவுக்குள்ளாடி வந்துச்சுனாலும் அதே கால்குலேஷன் தான். சரிங்களா? அது மாதிரி ஐஎல்சி. ஸோ ஐஎல்சியை பொறுத்த வரைக்கும் ஐஎல்சிங்கிறத வந்து இன்லேண்ட் லெட்டர் கார்டு தான் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? இன்லேண்டுக்குள்ளாடி போடுறதான். பட் இன்லேண்ட் லெட்டர் கார்டு அடிஷனலாக வேற எங்க போட்டுக்கலாம்? பூட்டான், பங்களாதேஷ், நேபாளுக்கு நம்ம போட்டுக்கலாம். பட் இதை தவிர்த்து வேற ஏதாச்சும் கண்ட்ரிக்கு ஐஎல்சி போட்டாங்க அப்படின்னா, சரிங்களா, ஒரு கஸ்டமர் என்ன பண்ணிருக்காரு, இந்த 3 கண்ட்ரிஸுக்கும் எதை யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளுடைய ஐஎல்சியை வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற கண்ட்ரிக்கு பார்த்தா அப்படின்னா எதிர் அவங்க வந்துட்டு லெட்டர் போட்டுக்கலாம், அல்லது ஏர்மெயில் ஏரோகிராம் போட்டுக்கலாம், அல்லது வேற ஏதாச்சும் போட்டிருக்கலாம். பட் அவங்க ஐஎல்சியை யூஸ் பண்ணி போடுறாங்க அப்படின்னா அது என்னவா யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னா இன்சஃபிஷியன்ட்லி பெய்டுன்னு யூஸ் பண்ணி அது லெட்டரா தான் நம்ம அதை என்ன பண்ணிப்போம், கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இந்த 3 கண்ட்ரிஸுக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய ஐஎல்சியை வந்துட்டு நாம போஸ்ட் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து வேற எந்த கண்ட்ரிக்கு ஐஎல்சி போஸ்ட் பண்ணாலும் அது வந்து இன்சஃபிஷியன்ட்லி பெய்டு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணிப்போம், அதை எடுத்துப்போம். சரிங்களா? ஸோ அடுத்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கார்டு. ஸோ லெட்டர்ஸ் ஃபர்ஸ்ட், லெட்டர் மெயிலில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து லெட்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா போஸ்ட் கார்ட்ஸ். ஸோ அஸ் யூஸ்வல் நம்ம இங்கே நம்மளுடைய இன்லேண்ட் போஸ்ட் இருக்கிற மாதிரியே வந்துட்டு அது ஒரு நம்ம போஸ்ட் கார்டு நம்ம அனுப்புறோம்ல, சேம் அதே மாதிரி தான். இங்கே என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா எதிர் வந்துட்டு அது நார்மல் போஸ்ட் கார்டாக இருக்கலாம், அல்லது ஏர்மெயில் போஸ்ட் கார்டுன்னு என்ன இருக்கு, தனியா ஒரு போஸ்ட் கார்டே இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஏர்மெயில் போஸ்ட் கார்டு அப்படிம்பாங்க. சரிங்களா? ஸோ நம்ம இன்லேண்டில் வந்துட்டு இன்லேண்ட் போஸ்ட் கார்டு நம்ம நார்மலாக வச்சிருப்போம். இது வந்துட்டு ஏர்மெயிலில் வந்துட்டு நாம அனுப்பக்கூடிய போஸ்ட் கார்டு. ஸோ இது பழைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்தது, இப்போ மேபி இருக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏர்மெயில் அப்படிங்கிற மாதிரியே பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க, ஏர்மெயில் போஸ்ட் கார்டுனே பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு வார்த்தை போட்டிருப்பாங்க. ஸோ இந்த வார்த்தையை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பை ஏர்மெயில். ஸோ இது வந்து ஃப்ரெஞ்சில் பார்த்தீங்கன்னா பார் ஏவியான் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அஸ் யூஸ்வல் நாம இந்தியாவுக்குள்ளாடி யூஸ் பண்ற நம்மளுடைய சாதாரண போஸ்ட் கார்டு மாதிரி தான், பட் அதில் அடிஷனலாக ஏர்மெயில் போஸ்ட் கார்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளுடைய ரெகுலேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் கார்டு அமைச்சிக்கலாம், அல்லது ஏர்மெயில் போஸ்ட் கார்டு அமைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய இப்போ 2024 ரெகுலேஷன்ல அதுவும் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இங்க என்ன சொல்றாங்க, நாம சாதாரணமாக யூஸ் பண்றோம் இல்லைங்களா இன்லேண்ட் போஸ்ட் கார்டு, எதர் நீங்க ஏர்மெயில் போஸ்ட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது இன்லேண்ட் போஸ்ட் கார்டு நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஸோ நார்மலாக நம்மளோட இன்லேண்ட் போஸ்ட் கார்டில் வந்துட்டு 50 பைஸ் தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அடிஷனல் என்ன சொல்றாங்க, அடிஷனலா ஸ்டாம்பை ஒட்டி என்ன பண்ணிக்கலாம், அதை நம்ம வந்துட்டு வெளிநாட்டுக்கு கூட அமைச்சிக்கலாம். ஸோ ஒரு நம்மளோட இன்லேண்ட் போஸ்ட் கார்டை வெளிநாட்டுக்கு தாராளமாக அமைச்சிக்கலாம். பட் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அடிஷனலா என்ன போஸ்டேஜ் தேவைப்படுதோ அதை நம்ம ஒட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ பிரைவேட்லி மேனுஃபேக்சரிங் போஸ்ட் கார்டு. சரிங்களா? ஸோ அது வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. பட் எப்படி இருக்கணும், அஸ் யூஸ்வல் நம்ம இன்லேண்ட்லேயே அந்த கண்டிஷன் படிச்சிருப்போம். நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் இஷ்யூ பண்ற அந்த போஸ்ட் கார்டு அதனுடைய சேம் அந்த சைஸ், அந்த திக்னஸ் அதில் இருந்துச்சுன்னா மட்டும் அதை என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் மேலே கண்டிப்பா போஸ்ட் கார்டுங்கிற வார்த்தை கண்டிப்பா என்ன பண்ணியிருக்கணும், அதில் பிரிண்ட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஹெட் போஸ்ட் கார்டுங்கிறது வந்து கண்டிப்பா அதில் எழுதியிருக்கணும் அட்ரஸ் சைடில். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் போஸ்ட் கார்டுங்கிற வார்த்தைங்கிறது கண்டிப்பா இங்க இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் போஸ்ட் கார்டுங்கிற வார்த்தை கண்டிப்பா அதில் பிரைவேட்ல மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அப்படின்னா அது அந்த போஸ்ட் கார்டுங்கிற வார்த்தை கண்டிப்பா இருக்கணும். சரிங்களா? ரிப்ளை போஸ்ட் கார்டு அப்படிம்பாங்க. ரிப்ளை பெய்ட் கார்டுங்கிறது நீங்க பார்த்துருக்கலாம் மேபி. அது என்னன்னா 2 கார்டா இருக்கும், மேல உள்ள போர்ஷன் ஒன்று இருக்கும், கீழே உள்ள போர்ஷன் பாத்தீங்கன்னா ரிப்ளை அப்படின்ட்டு போட்டு ஒரு ரிப்ளைங்கிறது வந்துட்டு அடிஷனலா அதுல பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த ரிப்ளை போஸ்ட் கார்டு நம்ம இன்லேண்ட்ல யூஸ் பண்ற ரிப்ளை போஸ்ட் கார்டுங்கிறது இந்த 3 கண்ட்ரிஸுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். பூட்டான், பங்களாதேஷ், நேபாளுக்கு அந்த ரிப்ளை போஸ்ட் கார்டுங்கிறத யூஸ். அது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, 2 இதாக இருக்கும், 2 கார்டாக இருக்கும். மேல் போர்ஷன் வந்துட்டு நாம கண்டென்ட் நாம எழுதி அனுப்புறது, அதோட சேர்ந்து ரிப்ளை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது போட்டு இன்னொரு கார்டு 2 கார்டாக அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அது சென்டருக்கு போய் சேரும், அவரு அதை படிச்சுக்கிட்டு ரிப்ளை வந்து அந்த ரிப்ளை போஸ்ட் கார்டில் திரும்ப நமக்கு ரிப்ளை எழுதி கொடுப்பாரு. சரிங்களா? ஸோ அதான் ரிப்ளை போஸ்ட் கார்டுமாங்க. ஸோ இன்லேண்ட்ல யூஸ் பண்ணலாம், பட் அதை வந்துட்டு வெளிநாட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது, எக்ஸப்ட் இந்த பூட்டான், பங்களாதேஷ் அண்ட் நேபாள் இந்த 3 கண்ட்ரிஸுக்கும் இந்த ரிப்ளை போஸ்ட் கார்டு கூட நாம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கும் டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம இன்லேண்ட்ல நம்ம படிச்சிருப்போம், அதே மாதிரி இங்கேயும் டைமென்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் நம்மளுடைய பியோகேட் பார்ட் 2ல பார்த்தீங்கன்னா இந்த டைமென்ஷன் சொல்லியிருப்பாங்க 105 × 148. பட் நம்மளுடைய ரெகுலேஷன்ல பார்த்தீங்கன்னா இந்த டைமென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ 120 லேட்டஸ்ட் இதுபடி 120 × 235 அப்படிங்கிறதா வந்துட்டு இதனுடைய டைமென்ஷன். சரிங்களா? 120 × 235. ஸோ மினிமம் 90 × 140, குறைஞ்சபட்சம் 90 × 140ங்கிற கணக்கில் இருக்கணும், அதிகபட்சமா
120 into 235 mm வந்து இது இருக்கலாம். சரிங்களா? ஸோ லென்த் இது எதாவது சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஒரு வித்தை விடவும் 1.4 டைம்ஸ் அது அதிகமா இருக்கணும். சரிங்களா? ஸோ இன்டூ 1 போட்டீங்கன்னா அது ஸ்கொயரா மாதிரி இருக்கும். இன்டூ 1.4 போட்டீங்கன்னா அது ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கும். அதுக்காக அதை சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதை வந்துட்டு எதுக்காக மெயினா எதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த பிரைவேட்லி மேனுஃபேக்சர்டு அது வந்து கண்டிப்பா என்ன இருக்கணும், நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல இஷ்யூ பண்ற அந்த கார்டுக்கான ஸோ அதே அளவுல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த இதில் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்புறம் போஸ்ட் கார்டு ஷுட் நாட் பி ஃபோல்டட். அதை வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, மடிக்கவோ அல்லது கட் பண்ணவோ அல்லது அதை வேற மாதிரியா எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ரெக்டாங்குலர் ஷேப்ல தான் அது இருக்கணும். அன்என்க்ளோஸ்ட் வேற எதுக்குள்ளாடியும் என்க்ளோஸ் பண்ணி அனுப்பக்கூடாது. என்வலப்புக்குள்ளாடியோ எது வேற எதாச்சும் இதுல வச்சு அது பி ஓப்பன்ல தான் அது இருக்கணும். சரிங்களா? அப்புறம் ரைட் ஹேண்ட் ஆஃப்ல வந்துட்டு அட்ரஸ் எழுதுறதுக்காக. சரிங்களா? இந்த நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைடுங்கிறது அட்ரஸ்க்காக மட்டும். சரிதானே? ஸோ இந்த பக்கம் அட்ரஸ்க்காகவும் பிளஸ் இந்த போஸ்டேஜுக்காகவும் இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும். ஸோ இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் அதனுடைய இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இதனுடைய பேக் சைடு பார்த்தீங்கன்னா அது வந்து எதுக்காக நம்மளுடைய அந்த கண்டென்ட் நாம எழுதுறதுக்காக. சரிங்களா? ஸோ பேக்கும் அந்த லெஃப்ட் ஹேண்ட் போர்ஷனும் வந்து நமக்கு கண்டென்ட் எழுதுறதுக்காண்டி அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது கூட என்ன பண்ணக்கூடாது, எந்த அட்டாச்மெண்ட் நாம வைக்க கூடாது. சரிங்களா? ஸோ போஸ்ட் கார்டுனா அந்த போஸ்ட் கார்டு மட்டும்தான் போகணும். அதோட சேர்ந்து அடிஷனலாக எந்த அட்டாச்மெண்ட் நாம அதில் ஆட் பண்ண கூடாது. ஸோ இதனுடைய போஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க 8, 10, 12. ஸோ 8ங்கிறது நம்மளுடைய இந்த நெய்பர் கண்ட்ரிஸ் பாகிஸ்தான், நேபாள், பங்களாதேஷ் அண்ட் பூட்டான் இந்த 4 நாடுகளுக்கு மட்டும் 8 ரூபாய். அப்புறம் ஏபிபியூ கண்ட்ரிஸ்ல இந்த 4 கண்ட்ரிஸையும் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ இந்த 4 கண்ட்ரிஸுக்கும் 8. இதை தவிர்த்த ஏபிபியூ கண்ட்ரிஸுக்கு 10. ஸோ இந்த ரெண்டையும் தவிர்த்த மீதி உள்ள எல்லா கண்ட்ரிஸுக்கும் 12. சரிங்களா? ஸோ 8, 10, 12 அந்த 6ல வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து முதல் 4 பாகிஸ்தான், நேபாள், பங்களாதேஷ் அண்ட் பூட்டான் 8 ரூபாய். இதை தவிர்த்த ஏபிபியூ கண்ட்ரிஸுக்கு 10 ரூபாய். இந்த ரெண்டையும் தவிர்த்த மீதி உள்ள எல்லா நாடுகளுக்கும் அது 12 ரூபாய். சரிங்களா? இது போஸ்ட் கார்டுக்கான இன்டர்நேஷனலா வந்து நாம போஸ்ட் கார்டுக்கான சார்ஜஸ். ஸோ இதுல ஏதாச்சும் பிரீச் ஆஃப் கண்டிஷன் இருக்கு, அதனுடைய இந்த லெங்க் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ லெங்க்தோ அல்லது விட்டோ ஏதோ ஒன்று மேக்சிமத்துக்கு அதிகமாகவோ அல்லது மினிமத்துக்கு குறைவாக இருக்கும் பட்சத்தில் அது பிரீச் ஆஃப் கண்டிஷன். அப்படி இருக்கிறப்ப அது என்ன ட்ரீட் பண்றாங்க, அதை வந்துட்டு லெட்டரா வந்துட்டு ட்ரீட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிப்பாங்க, டாக்ஸ் பண்ணிப்போம். ஸோ அது லெட்டரா அனுப்பிச்சாச்சுன்னா அதுக்கு என்ன சார்ஜஸ் வரும். ஸோ இங்க வெறும் 8 ரூபான்னு போட்டு அனுப்பிச்சிருப்பாங்க, இல்லை வெறும் 12 ரூபாய்க்கு அனுப்பிச்சிருப்பாங்க. பட் 12 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் போட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. பட் அதுக்கு என்ன இருக்கும், அந்த கண்டிஷன் பிரீச் அப்படின்னா ஸோ நம்ம 32 ரூபாய் நம்ம வாங்க வேண்டியிருக்கு இல்லைங்களா? ஸோ 32 ரூபாய்க்கு இங்கே 12 ரூபாய் தான் ஓட்டிருப்பாங்க, மீதி 20 ரூபாய் வந்து நமக்கு டெஃபிஷியன்சியா வரும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி அதை வந்து லெட்டரா ட்ரீட் பண்ணிப்போம். சரிங்களா? ஒரு போஸ்ட் கார்டு அதனுடைய கண்டிஷனை பிரீச் பண்ணுது அப்படின்னா அதை வந்துட்டு லெட்டரா ட்ரீட் பண்ணிப்போம். ஸோ அல்லது இந்த மாதிரி ஏதாச்சும் பிரைவேட்ல இருந்து போட்டு விட்டுருக்காங்க. சரிங்களா? பிரைவேட்லி மேனுஃபேக்சர் கார்டா இருக்கலாம். பட் அதில் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, ப்ராப்பரா போஸ்டேஜ் ஒட்டியிருக்க மாட்டாங்க. எதிர் பிளாங்காவோ ஒட்டாமலோ அல்லது குறைவாவோ ஓட்டியிருப்பாங்க. இல்லை ஒரு 50 பைசா நம்ம சொல்லணும் இல்லைங்களா, இன்லேண்ட் லெட்டரை கூட அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த கண்ட்ரிஸுக்கு போஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி போடுறப்போ நான் என்ன சொன்னேன், அடிஷனலா வந்து என்ன பண்ணிக்கணும், போஸ்டேஜ் ஒட்டிக்கணும். எவ்வளவு போஸ்டேஜ் வித்தியாசம் வரும், அதில் 50 பைசாக்கு தான் இருக்குன்னா மீதி உள்ள அமௌண்ட்டுக்கு அவ்வளோத்துக்கு அவங்க என்ன பண்ணிருக்கணும், போஸ்டேஜ்ங்கிறது ஒட்டி இருக்கணும் இல்லைங்களா? ஸோ ஒட்டாம போட்டாங்க அப்படின்னா டாக்ஸ் ஆல்ரெடி அதேமே என்னதான் பண்றோம், இந்த லெட்டர் மாதிரி தான் ட்ரீட் பண்ணி அதை என்ன பண்ணிக்கிறோம், அதை அன்பெய்டு ரெண்டுக்குமே நாம என்ன பண்றோம், லெட்டரா ட்ரீட் பண்ணி அதை வந்துட்டு நாம அவங்ககிட்ட இருந்து டியூவை வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ லெட்டர்ஸ், போஸ்ட் கார்டு. அடுத்தாப்புல பிரிண்டட் பேப்பர்ஸ் அப்படின்ட்டு ஒரு கேட்டகரி இருக்கு. ஸோ பிரிண்டட் பேப்பர்ஸ்ங்கிற கேட்டகரி எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா, ஸோ நம்ம கிட்ட இருக்கிற புக் பேக்கெட். ஸோ இப்போ நம்மளுடைய நியூ ரெகுலேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா புக் பேக்கெட்டுங்கிறதையும் தூக்கி இருப்பாங்க, புக் பேக்கெட்டுங்கிற எடுத்துக்கிட்டு புக் போஸ்ட்டுங்கிறத நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஸோ ஈக்குவல் டு புக் போஸ்ட். ஸோ புக் போஸ்ட்னால நமக்கு தெரியும், நம்ம ஞாபகத்தில் வருது, முதல்ல ஞாபகத்தில் வருது நம்மளுடைய இன்விடேஷன்ஸ் இல்லைங்களா? புக் போஸ்ட் அப்படின்னாலே நமக்கு முதல்ல ஞாபகத்தில் இன்விடேஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் அது வந்து அதனுடைய கண்டிஷன் என்ன இருக்கணும், அது should not be closed against inspection அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிதானே? அதை இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கு எதிராக அதை க்ளோஸ் பண்ணிருக்க கூடாது. தட் மீன்ஸ் அது ஒரு என்வலப்ல இருக்கலாம், ஏதோ இருக்கலாம், பட் கண்டென்ட் என்னவா இருக்கணும், ஓப்பன்ல இருக்கணும். உள்ள என்ன இருக்கு, என்ன பண்றேன். ஸோ என்வலப்பை பொறுத்த வரைக்கும் அது வந்து கண்டிப்பா 4 பக்கமும் க்ளோஸ் பண்ணிருக்கணும். இந்த மாதிரி பிரிண்டட் பேப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் அது என்ன பண்ணிருக்க கூடாது, 4 பக்கமே க்ளோஸ் பண்ணிருக்க கூடாது. ஏதாச்சும் ஒரு பக்கம் ஓப்பன்ல இருக்கணும், அல்லது அது வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் அதை திறந்து உள்ள என்ன இருக்குன்னு பாக்குற அளவுக்கு அது இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த பிரிண்டட் பேப்பர்ஸ். தட் மீன்ஸ் நம்ம இங்க யூஸ் பண்ற புக் போஸ்ட் அதுக்கு ஈக்குவல் ஆனது. சரிங்களா? ஸோ இங்க வந்துட்டு 2 கேட்டகரி சொல்றாங்க. இந்த பிரிண்டட் பேப்பர்ஸ்ங்கிற கிளாஸ்ல 2 கேட்டகரி சொல்றாங்க. ஒன்னு வந்துட்டு
சாதாரண பிரிண்டட் பேப்பர்ஸ், நாம ஏதோ ஒரு பேப்பர் பிரிண்ட் எடுத்து நாம அனுப்பிச்சிக்கிறோம் இல்லைங்களா, ஏதோ டாக்குமெண்ட்ஸ் ஏதோ அனுப்பிச்சிக்கிறோம், அந்த கேட்டகரி ஒன்று. இன்னொன்று ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர். இன்லாண்ட்ல நமக்கு ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் இருக்கு, சேம் அதே மாதிரியான ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் வெளிநாட்டுக்கு நாம ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் கேட்டகரி நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிக்கலாம். சரிங்களா. ஸோ எதெல்லாம் பிரிண்டட் பேப்பருங்கிற கேட்டகரியில் அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது லெட்டர்ஸா இருக்கலாம் அல்லது போஸ்ட் கார்டா இருக்கலாம். பட் என்ன சொல்றாங்க, ஒரு ஸ்கூல்ல இருந்து ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், ஸோ இந்தியாவில் இருக்கிற ஒரு ஸ்கூல்ல இருந்து வெளிநாட்டில் இருக்கிற ஒரு ஸ்கூலுக்கோ அல்லது இந்தியாவில் இருக்கிற ஒரு ஸ்கூல்ல இருந்து வெளிநாட்டில் இருக்கிற அதனுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கோ, சேம் வைஸ் வர்சா வெளிநாட்டில இருந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு, அவங்க இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போய் படிப்பாங்க இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல்ஸ்ல இருந்து அதனுடைய ஒரு ஸ்கூல் டு ஒரு ஸ்கூல் அல்லது ஒரு ஸ்கூல் டு அதனுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு அனுப்புறத வந்துட்டு இந்த பிரிண்டட் பேப்பர்ஸ்ங்கிற கணக்குல கொண்டு வந்துக்கலாம். சரிங்களா. அப்புறம் வேற என்னெல்லாம் அனுப்பலாம் அப்படின்னா, மேனுஸ்கிரிப்ட்ஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸ். இது ஆக்சுவலா நியூஸ் பேப்பர் கிடையாது, மேனுஸ்கிரிப்ட் ஆஃப் ஒர்க்ஸ். ஸோ ஒரு நியூஸ் பேப்பருக்கு தேவையான கண்டென்ட்டை வந்துட்டு ஒரு பேப்பர்ல பிரிண்ட் எடுத்து வச்சு அமைச்சிருப்பாங்க. ஸோ இதை வச்சு அடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, பப்ளிகேஷன் ரெடி பண்ணுவாங்க. ஸோ நியூஸ் பேப்பர் அடுத்து தனி கேட்டகரியில் வந்துடும். ஸோ அதுக்கான ஒர்க்ஸ், தட் மீன்ஸ் அவங்க ஏதோ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ஒரு A4 ஷீட்ல பிரிண்ட் எடுத்து அனுப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ நியூஸ் பேப்பருக்கான கண்டென்ட், மியூசிக்கல் நோட்ஸ் வாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மியூசிக் நோட்டேஷன், அந்த நோட்ஸ், மியூசிக்கல் நோட்ஸ், போட்டோ காப்பீஸ். ஸோ இது ஒரு டாக்குமெண்ட், அதனுடைய நம்ம செராக்ஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதான் வந்து போட்டோ காப்பீஸ் இருக்கலாம். அல்லது கம்ப்யூட்டர் வழியா பிரிண்ட் எடுக்கப்பட்ட ஏதோ ஒரு டாக்குமெண்ட். சரிங்களா. கம்ப்யூட்டர் வழியா பிரிண்ட் எடுத்ததோ அல்லது செராக்ஸ் எடுத்ததோ அல்லது ஏதோ சம்திங் ஒரு பேப்பர்ல வந்து பிரிண்டட்ல இருக்கணும். சரிங்களா. மேனுவல் ரைட்டிங்ல இல்லாம பிரிண்டட் மேட்டர்ஸா இருக்கணும், அதான் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. அதான் போட்டிருக்கணும். பட் அந்த மாதிரி அனுப்புறப்போ ஒரு 50 A4 ஷீட் பிரிண்ட் எடுத்து அதை நாம அனுப்புறோம் அப்படின்னா அனுப்பிச்சிக்கலாம். பட் என்ன போட்டுக்கணும், மேல கண்டிப்பா பிரிண்டட் மேட்டர் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா மேல எழுதி இருக்கணும். சரிங்களா. அப்புறம் எதெல்லாம் அனுப்பக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னா, நான் சொன்னேன் பிரிண்ட் எடுத்து அனுப்புற எல்லாமே பிரிண்டட் இதுல போட்டுக்கலாம். பட் டைப்ரைட் பண்ணது, கையால எழுதுனது, சரிங்களா, ரப்பர் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணி இது பண்ணது, ப்ராசஸ் பண்ணது, வேற ஏதாச்சும் இந்த CD அந்த மாதிரியான ஐட்டங்கள், இது எல்லாத்தையும் என்ன பண்ணக்கூடாது, இந்த பிரிண்டட் மேட்டருங்கிற அந்த கேட்டகரியில அனுப்ப முடியாது. ஸோ ஒன்லி பிரிண்ட் எடுத்த விஷயங்களா இருக்கணும், கையால எழுதுனதோ டைப்ரைட் பண்ணதோ இருக்க கூடாது. சரிங்களா. ஸோ அந்த பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிண்டட் மேட்டர்ஸ்னா கண்டிப்பா என்ன பண்ணியிருந்திருக்கணும், அது பிரிண்டட் வெர்ஷனா இருக்கணும். சரிங்களா. ஸோ இது போக ஒரு எக்ஸம்ஷன் ஒன்று கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த டைரிஸ் ஆர் டெஸ்க் கேலண்டர்ஸ்னா தெரியல, ஒரு குட்டி உண்டு ஒரு கேலண்டர் நம்மளுடைய டேபிள் வச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கேலண்டர் அல்லது டைரிஸ், அதுவும் காம்ப்ளிமெண்டரியா அனுப்புறாங்க அப்படின்னு அதை என்ன பண்ணிக்கலாம், அதை மட்டும் இந்த கேட்டகரியில வந்துட்டு அவங்க அனுப்பிச்சிக்கலாம். இதெல்லாம் இந்த பிரிண்டட் மேட்டர்ங்கிற கேட்டகரி அதை அனுப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. அதுக்குள்ளாடி என்ன, இது வந்து நம்ம இன்லாண்ட்ல இந்த இது இருக்கும் இல்லைங்களா, என்ன சொல்லியிருப்போம், இந்த மாதிரி புக் போஸ்ட் போடுறப்போ உள்ளாடி கரஸ்பாண்டன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு இருப்போம். அதே மாதிரி தான் என்ன சொல்லியிருப்பாங்க, பிரிண்டட் பேப்பர்ஸ்ல இருக்கிறப்போ பர்சனல் கரஸ்பாண்டன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. சரிங்களா. ஏதோ சம்திங் டாக்குமெண்ட் செராக்ஸ் காப்பி எடுத்தது, பிரிண்ட் போட்டது ஏதோ அனுப்பிச்சிக்கலாம். பட் அதுக்குள்ளாடி என்ன இருக்கக்கூடாது, 2 நபர்களுக்கு இடையான அந்த தனிப்பட்ட இது கரஸ்பாண்டன்ஸ் இருக்க கூடாது அப்படின்னு. அப்புறம் உள்ளுக்குள்ளாடி இருக்கலாம். பட் என்ன இருக்கணும் அப்படின்னா, சேம் சென்டர், ஒரே சென்டர்ல இருந்து இப்போ நிறைய கண்டென்ட் உள்ளாடி வச்சிருக்காங்க, சென்டரும் ரிசீவரும் ஒரே ஆட்களா இருக்கணும். சில கண்டென்ட் வந்து வேற வேற, பட் அதை ரிசீவ் பண்றவரும் அனுப்புறவரும் ஃப்ரம் அட்ரஸும் டூ அட்ரஸும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணி, நம்ம லெட்டர்ல சொன்னோம் இல்லைங்களா, ஒரு இதுக்குள்ளாடி இன்னொரு லெட்டர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோம். இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வச்சுக்கலாம். பட் அது என்னவா இருந்திருக்கணும், சென்டர் டூ அட்ரஸ் வந்து ஒரே அட்ரஸா இருக்கணும். சரிங்களா. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த பிரிண்டட் மேட்டர்ஸ்ங்கிற இந்த கேட்டகரி கூட நம்ம அதை கொண்டு வந்துக்கலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்றோம், நம்ம இந்த இன்விடேஷன்ஸ் ஃபார் மேரேஜ் இல்லைங்களா. ஸோ நமக்கு புக் போஸ்ட் சொன்னோன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, புக் போஸ்ட் சொன்னோன்னு நமக்கு ஞாபகத்தில் வருது இதுதான். ஸோ இன்லாண்டுக்கு முன்னாடி அனுப்பிச்சிங்கன்னா அது புக் போஸ்ட், அதே நீங்க இன்டர்நேஷனல் நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா அது வந்து எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னா இந்த பிரிண்டட் மேட்டர் அப்படிங்கிற கேட்டகரி வந்துடும். வெளிநாட்டுக்கு நீங்க ஒரு இன்விடேஷன் அனுப்புறீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரிண்டட் பேப்பர்ஸ் அல்லது பிரிண்டட் மேட்டர்ஸ்ங்கிற அந்த கேட்டகரிக்குள்ளாடி வந்துடும். சரிங்களா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. புக் பிரிண்டட்னாலே இந்த இதை வச்சுக்கோங்க, கேலண்டர் சாரி நம்மளோட இன்விடேஷன் வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ அதில் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, என்னெல்லாம் இருக்கலாம், சென்டருடைய பேர், அட்ரஸ், டைம் டீட்டெயில்ஸ், ஸோ இதெல்லாம் அதில் இருக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ இங்கே மாதிரி நம்ம கையால் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்போம். பட் என்ன பண்ணிக்கலாம், ஸோ பிரிண்ட் எடுத்த ஒரு விஷயத்துல வந்து என்ன பண்ணிருக்கலாம், அதை வந்துட்டு டெலீட் பண்ணிக்கலாம், மேபி அண்டர்லைன் பண்ணிக்கலாம், ஏதோ பண்ணிக்கலாம். நாம பிரிண்டட் பேப்பர்ல ஏதாச்சும் மேனுவலா வந்து அவங்க என்ன பண்ணிருக்கலாம், எழுதவோ கரெக்ஷனோ அடித்தல் திருத்தல் ஏதாச்சும் அவங்க பண்ணியிருக்கலாம். சரிங்களா. ஸோ அதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஃபார்ம்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார்ம்ஸ், ஆர்டர் ஃபார்ம், சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார்ம்னா
ஸோ இன்கேஸ் ஏதோ ஒரு பொருள் அனுப்புறோம், அவங்க அதை பார்த்துக்கிட்டு எனக்கு திரும்ப என்ன பண்ணுவாங்க, நான் ஒரு வியாபாரியா இருக்கிறேன், நான் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு பொருள் அனுப்பிச்சு கொடுக்குறேன், ஸோ அவங்க எனக்கு திரும்ப என்ன பண்ணுவாங்க, எனக்கு என்னுடைய பொருளை வந்து ஆர்டர் பண்றதுக்கு அனுப்புவாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆர்டர் ஃபார்ம் அப்படிமோ இல்லைங்களா. ஸோ அந்த ஆர்டர் ஃபார்மா இருக்கலாம், அல்லது என்னுடைய சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார்ம், அந்த மாதிரி இதெல்லாமே என்ன பண்ணிக்கலாம், இந்த இது கூட போகலாம். இதெல்லாமே பிரிண்டட் மேட்டர்ஸ்ல அலௌட் அப்படின்னு இருப்பாங்க சரிங்களா. அது மாதிரி கார்டு, நம்மளுடைய போஸ்ட் கார்டு இருக்கு பாத்தீங்களா, போஸ்ட் கார்டே கூட என்ன பண்ணிக்கலாம், இந்த இந்த பிரிண்டட் மேட்டர்ஸ்குள்ளாடி வச்சு நம்ம ஒரு கவருக்குள்ளாடி வச்சு நிறைய கார்ட்ஸ் வந்து இது கூட சேர்த்து நாம அனுப்பிச்சிக்கலாம் சரிங்களா. ஸோ கண்டிப்பா இதனுடைய மேல் பகுதியில என்ன இருக்கணும், பிரிண்டட் மேட்டர்ஸ் அல்லது பிரிண்டட் பேப்பர்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து கண்டிப்பா இருக்கணும். அதுக்கு இன்னொரு வார்த்தை யூஸ் பண்றாங்க, இம்ப்ரைம்ஸ் அப்படின்ட்டு சரிங்களா. ஸோ எதர் பிரிண்டட் பேப்பர்ஸ் இருக்கு அல்லது இம்ப்ரைம்ஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தை இருக்கு. ஸோ இம்ப்ரைம்ஸ்னா என்ன அப்படின்னா இந்த பிரிண்டட் பேப்பர்ஸ் அல்லது பிரிண்டட் மேட்டர்ஸ்ங்கிறதா இம்ப்ரைம்ஸ்ங்கிறது. ஸோ எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இந்த அடிஷனல் வேர்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா. இங்க வந்து சொன்னேன் இல்லைங்களா, பை ஏர்மெல். ஸோ இது வந்து இங்கிலீஷ்ல இருக்கும். ஸோ இது பாத்தீங்கன்னா அந்த பிரெஞ்சு டேர்ம் நினைக்கிறேன், அந்த மாதிரி பாரவியான் அந்த மாதிரி. ஸோ எல்லா நாடுகளும் காமனா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி இந்த வார்த்தைகள் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி தான் இங்க இந்த பிரிண்டட் பேப்பர்ஸுக்கு இன்னொரு இது என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் அந்த டேர்ம்ஸ்ல அவங்க வந்துட்டு இம்ப்ரைம்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்துட்டு அதுல கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ அதை பார்த்தோம், இந்த பிரிண்டட் பேப்பர்ஸ்ல ஒன்று சாதாரணமா பிரிண்ட் எடுத்த கண்டென்ட், அல்லது இன்னொன்று ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் நமக்கு இங்கிலாந்துல எப்படி நம்ம அனுப்புறாங்களோ ஸோ அதே மாதிரி இன்டர்நேஷனல் என்ன பண்ணிக்கலாம், ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பருங்கிறத நாம அனுப்பிச்சிக்கலாம் சரிங்களா. ஸோ அதே கண்டிஷன் தான் இங்கே இதுக்கும் அப்ளிகபிள் ஆகும். ஸோ வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்கேஸ் நிறைய அனுப்புறாங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கா உட்காந்து நாம ஸ்டாம்ப் ஓட்டிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா. ஸோ நிறைய 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 ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் இங்க இருந்து வெளிநாட்டுக்கு ஏதோ அனுப்புறாங்க அப்படிங்கிறப்போ ஸோ அதுக்கு வந்துட்டு ஸ்டாம்ப் இல்லாமலே என்ன பண்ணிக்கலாம், தாராளமா வந்து அவங்க ஸ்டாம்ப் ஒட்டாம கூட அனுப்பிச்சிக்கலாம். நம்ம இங்க இன்லாண்ட்ல நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, வித்தவுட் ப்ரீ பேமெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்க ஸ்டாம்ப் இல்லாமலே வந்துட்டு அவங்க என்ன பண்ணிக்கலாம், வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிக்கலாம். பட் அதுக்காக அவங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா தனியா வந்துட்டு லைசன்ஸுங்கிறத வந்துட்டு அவங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கணும் சரிங்களா. ஸோ ஒரு ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் அனுப்புறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா தனியா வந்துட்டு லைசன்ஸ் அப்ளை பண்ணி வாங்கியிருக்கணும். ஸோ நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லைசன்ஸுங்கிறத வந்துட்டு கண்டிப்பா என்ன பண்ணிக்கணும், அந்த இதுல வந்துட்டு கண்டிப்பா அவங்க பிரிண்ட் பண்ணணும் இந்த லைசன்ஸ் நம்பர். ஸோ இதுக்காக அதாவது ஸ்டாம்ப் போஸ்டேஜ் ஒட்டாம அனுப்புறதுக்காக அவங்க வாங்கின லைசன்ஸ் நம்பரை கண்டிப்பா அதில் பிரிண்ட் பண்ணியிருக்கணும். அப்புறம் இந்த வார்த்தை போஸ்டேஜ் பெய்டு இந்த வார்த்தை அல்லது இந்த போர்ட் பேய் இந்த வார்த்தை, அதான் சொன்னீங்க எல்லாத்துக்குமே இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கும், அதே மாதிரி இந்த பிரெஞ்சு இதுல வந்துட்டு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. ஸோ எதர் அந்த போஸ்டேஜ் பெய்டுங்கிற வார்த்தையோ அல்லது போர்ட் பேய் அப்படிங்கிற வார்த்தையோ கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும் அதுல குறிப்பிட்டிருக்கணும், அலாங் வித் இந்த லைசன்ஸ் நம்பர் சரிங்களா. அப்பதான் தெரியும். இல்லைன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஸ்டாம்ப் ஒட்டாம அமைச்சிருக்காங்கிற மாதிரி அவங்க வந்து அன்பெய்டுன்னு ட்ரீட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. ஸோ இது அன்பெய்டு இல்லை, இதுக்கு நாங்க என்ன பண்ணியிருக்கிறோம், போஸ்டேஜ் ஒட்டாம அனுப்புறதுக்கு நாங்க என்ன பண்ணியிருக்கிறோம், லைசன்ஸ் வாங்கியிருக்கிறோம். அதுக்காக தான் நம்ம என்ன இதை மென்ஷன் பண்றோம்னா போஸ்டேஜ் பெய்டு அல்லது போர்ட் பேய்ங்கிற வார்த்தையை வந்து அதில் தெளிவா மென்ஷன் பண்றோம் சரிங்களா. ஸோ அது அந்த வார்த்தையை வந்து இந்த எதர் போஸ்டேஜ் பெய்டு அல்லது போர்ட் பேய்ங்கிற வார்த்தை இருக்கணும். அதுக்குமே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு அளவு கொடுத்துருக்காங்க. எப்படி ரொம்ப திக்கா இந்த இந்த அளவுல 20x15 mm இந்த இதுல வந்துட்டு பெருசா அதுல தெரியுற மாதிரி அதுல பிரிண்ட் பண்ணிக்கணும் சரிங்களா. ஸோ இதுக்கான டைமென்ஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா அஸ் யூஷுவல் நம்முடைய லெட்டருக்கான என்ன கண்டிஷனோ, லெட்டருக்கு நம்ம ஒரு மினிமம் மேக்ஸிமம் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி தான் இதுவுமே வந்துட்டு மினிமம் மேக்ஸிமம் இதுக்கும் அப்ளிகபிள் ஆகும் சரிங்களா. அதுவே பிரிண்டட் பேப்பர்ஸ்ல வந்து போஸ்ட் கார்டு அனுப்புறாங்க அப்படின்னா அது வந்துட்டு போஸ்ட் கார்டுக்கான டைமென்ஷன் என்ன சொல்லியிருக்கிறோமோ அது அப்ளிகபிள் ஆகும். ஸோ இங்க என்ன சொல்றாங்க, மேக்ஸிமம் பிரிண்டட் பேப்பர்ஸ் அல்லது பிரிண்டட் மேட்டர்ஸ் அல்லது ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் எதுவா இருந்தாலும் மேக்ஸிமம் வெயிட் 2 kg தான் சரிங்களா. அஸ் யூஷுவல் நமக்கு லெட்டர்ல நம்ம சொன்ன மாதிரி இங்கேயும் அதிகபட்சமா வந்து 2 kg அனுப்பிக்கலாம். பட் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னொரு இது ஒன்லி புக்ஸ் அண்ட் பேம்ப்ளெட்ஸ் அது மட்டும் அனுப்பும் பட்சத்துல அது எவ்வளவு அனுப்பிச்சிக்கலாம், 5 kg சரிங்களா. ஸோ இது வந்துட்டு நார்மலா அவங்க ஏதோ பிரிண்டட் மேட்டர்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, ஏதோ கம்ப்யூட்டர்ல இருந்து பிரிண்ட் எடுத்தது, ஜெராக்ஸ் போட்டது எக்ஸெட்ரா, இந்த மியூசிக் நோட்ஸ், ஸோ எதுவா இருந்தாலும் அதிகபட்சமா 2 கிலோ வரைக்கும் அனுப்பிச்சிக்கலாம். பட் புக்ஸ் மட்டும் அனுப்புறாங்க அல்லது பேம்ப்ளெட்ஸ் மட்டும் ஒரே கேட்டகரியான பேம்ப்ளெட்ஸ் வந்து நிறைய அனுப்புறாங்க அப்படி பட்சத்துல மேபி விளம்பரத்துக்காக இங்க இருந்து வெளிநாட்டுகளை விளம்பரம் பண்றதுக்காக இங்க இருந்து பேம்ப்ளெட்ஸ் அனுப்பிச்சு கொடுக்குறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி பேம்ப்ளெட்ஸ் அனுப்பிச்சு கொடுக்குறாங்க அல்லது புக்ஸ் மட்டும் அனுப்புறாங்க, அது அதிகபட்சம் என்ன பண்ணிக்கலாம் 5 கிலோ வரைக்கும் இந்த பிரிண்டட் பேப்பர்ஸ்ங்கிற கேட்டகரியில அனுப்பிச்சிக்கலாம் சரிங்களா. ஸோ யூஸ்வலா 2 kg, இதுக்கு மட்டும் 5 kg சரிங்களா. ஸோ இதுக்கான சார்ஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே அகைன் எப்படி கொண்டு வராங்க, யூஎஸ்ஏ எக்ஸப்ட் யூஎஸ்ஏ நம்ம லெட்டர்ல பார்த்தோம் இல்லைங்களா, சேம் அதே மாதிரி தான்.
யூஎஸ்ஏக்கு என்ன சார்ஜஸ், யூஎஸ்ஏ தவிர்த்த மற்ற கண்ட்ரிஸ்க்கு என்ன சார்ஜஸ். ஸ்லாப் பார்த்தீங்கன்னா 20 கிராம்ஸ், அகைன் லெட்டர்ல நம்ம பார்த்த மாதிரியே 20 கிராம் ஸ்லாப். ஸோ அப் டு ஃபர்ஸ்ட் 20 கிராம் யூஎஸ்ஏனா 35 ரூபாய், அப்புறம் ஒவ்வொரு யூஎஸ்க்கு ஒவ்வொரு அடிஷனல் 20 கிராமுக்கும் 25 ரூபாய். ஸோ யூஎஸ்ஏ தவிர்த்த மற்ற கண்ட்ரிஸுக்கு முதல் 20 கிராமுக்கு 27 ரூபாய், அடிஷனல் ஒவ்வொரு 20 கிராமுக்கும் 17 ரூபாய். சரிங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸா இந்த நீங்க ரெகுலேஷன், போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஷெட்யூல் 3ல கொடுத்துருப்பாங்க. ஷெட்யூல் 3ல பார்த்தீங்கன்னா இந்த இது வரிசையாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் அங்கே உங்களுக்கு பிட்டா அந்தந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி வச்சிருப்பேன். ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக இருக்கும். நீங்கள் இந்த ரெகுலேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ லெட்டர்ஸுக்கு எவ்வளவு, ஸ்மால் பேக்கெட்ஸுக்கு எவ்வளவு, பிரிண்டட் பேப்பர்ஸ், அந்த மாதிரி கொஞ்சம் கண்டினியூஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்டுமே நீங்கள் எல்லாமே நமக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ அதையுமே நீங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ டேரிஃப், இன்டர்நேஷனலுக்கான டேரிஃப் வந்துட்டு இந்த ஷெட்யூல் 3ல இருக்கும். சரிங்களா? ஷெட்யூல் 3ல, ஷெட்யூல் 2 பார்த்தீங்கன்னா இன்லாண்டுக்கு கொடுத்துருப்பாங்க. இங்கே ஷெட்யூல் 3ல பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஐட்டம்ஸுக்கான இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் நீங்கள் அந்த ரெகுலேஷன் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இன்கேஸ் இந்த இதில் ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர்ல இல்லை பிரிண்டட் பேப்பர்ஸ்லையோ பிரீச் ஆஃப் கண்டிஷன் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே என்ன சொல்றாங்க, வில் நாட் பி ஃபார்வர்டட் பட் வில் பி ரிட்டன் டு சென்டர். யூஸ்வலாக என்ன பண்றாங்க, பிரீச் ஆஃப் கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா ஃபார்வர்ட் பண்ண மாட்டாங்க, ரிட்டன் சென்டருக்கு திரும்ப அனுப்புறாங்க. ஸோ அப்படி திரும்ப அனுப்புறாங்க, ஏற்கனவே பிரீச் ஆஃப் கண்டிஷன் அதோட சேர்த்து போஸ்டேஜும் ஷார்டேஜா இருக்கு. சரிங்களா? எய்தர்ன்ட்டு இதா இல்லாமல் அது அன்பெய்டாவோ இன்சஃபிஷியன்ட்லாம் இருக்கு, பிரீச் ஆஃப் கண்டிஷனும் இருக்கு, அதோட சேர்ந்து அன்பெய்டு இன்சஃபிஷியன்ட்லி பெய்டும் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல சென்டர்கிட்ட இருந்து நம்ம என்ன வாங்கிப்போம், அனுப்ப மாட்டோம், திரும்ப சென்டருக்கு கொண்டு வரோம். சென்டர்கிட்ட இருந்து என்ன வாங்கிக்கிறோம், அந்த டபுள் த டெஃபிஷியன்சி சார்ஜஸ் வந்து நாம சென்டர்கிட்ட இருந்து வாங்கிட்டு அந்த தபால் வந்து நம்ம அவங்களுக்கு திரும்ப கொடுக்குறோம். ஸோ திரும்ப வாங்க அந்த தபாலை அவர் மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம், சென்டர் திரும்ப ரீபோஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரீபோஸ்ட் எப்படி பண்ணுவாரு, ஸோ இப்போ வந்துட்டு 2 kgன்னு சொன்னோம். ஸோ நம்ம வெயிட் போட்டு பார்க்குறோம், 2 kg 100 கிராம்ஸ் இருக்கு. நம்ம என்ன பண்றோம், ரிட்டர்ன் பண்றோம். ரிட்டர்ன் பண்றப்போ இன்கேஸ் அவர் எல்லாமே கரெக்டா இது பண்ணிருக்கிறாரு, சைஸ்ல மட்டும் பிரீச் ஆஃப் கண்டிஷன் இருக்கு, வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி போஸ்டேஜ் ஒட்டி இருக்கிறாரு அப்படின்னா போஸ்டேஜ் அவருக்கு நம்ம திரும்ப வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு நம்ம என்ன பண்ணிப்போம், அவர் ரீபேக் பண்ணி அவர் திரும்ப என்ன பண்ணிக்கலாம், ஸோ அந்த வெயிட்டை குறைச்சிக்கிட்டு அல்லது சைஸ் இதாக இருக்கு கொஞ்சம் இன்னும் கம்மி பண்ணணும்னா வேற ஒரு இதில் பண்ணி அவர் திரும்ப என்ன பண்ணிக்கலாம், அமுச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுவும் பிரீச் ஆஃப் கண்டிஷனும் இருக்கு, பிளஸ் வந்துட்டு போஸ்டேஜ்லையும் டெஃபிஷியன்சி இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் டபுள் த டெஃபிஷியன்சி வந்து அந்த கஸ்டமர்ட்ட இருந்து வாங்கிட்டு தான் நம்ம என்ன கொடுக்குறோம், இந்த ஆர்டிகல் வந்து அவங்களுக்கு திரும்ப நாம கொடுப்போம். சரிங்களா? ஸோ பிரிண்டட் பேப்பர்ஸ், போஸ்ட் கார்டும் அனுப்பிச்சிக்கலாம்னு சொன்னோம் இல்லைங்களா? போஸ்ட் கார்டுக்கான கண்டிஷனுக்குள்ளாடி இருக்கணும். அதை கண்டிஷனை தாண்டி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னவா ட்ரீட் பண்ணிப்போம், லெட்டர்ஸா ட்ரீட் பண்ணிப்போம். சரிங்களா? அதுக்கப்புறம் அது போக போஸ்டேஜ் எந்த பக்கம் ஒட்டி இருக்கணும் அப்படின்னா ஃப்ரண்ட் பேஜ்ல தான் ஒட்டி இருக்கணும். ஸோ அவங்க வந்துட்டு ஃப்ரண்ட் பேஜ்ல ஒட்டுறதுக்கு இடம் இல்லை. ஸோ ஏதோ ஒரு ரீசன்னால ஃப்ரண்ட் பேஜ்ல போஸ்டேஜ் இல்லாம பின்பக்கத்துல வந்துட்டு போஸ்டேஜ் ஒட்டி இருந்தாங்கனாலுமே அதையுமே என்ன பண்ணிக்கிறோம், நாம அன்பெய்ட் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கிறோம் அண்ட் ரிட்டர்ன் டு சென்டர். சரிங்களா? ஸோ போஸ்டேஜும் ப்ராப்பரா ஃப்ரண்ட்ல ஒட்டி இருக்கணும். அந்த போஸ்டேஜ் ஒட்டாம மீன்ஸ் போஸ்டேஜ் பேக் சைட்ல ஒட்டி இருந்தாலுமே அதை நம்ம என்னதான் ட்ரீட் பண்ணிப்போம், அன்பெய்டா தான் ட்ரீட் பண்ணிப்போம். சரிங்களா? ஸோ இது பிரீச் ஆஃப் கண்டிஷன். தென் அன்பெய்டு இன்சஃபிஷியன்ட்லி பெய்டு, கண்டிஷன் எல்லாம் ஓகே தான். சரிங்களா? கண்டிஷனுக்கு உட்பட்டு இருக்கு, வெயிட் இருக்கு, சைஸ் எல்லாமே கண்டிஷனுக்கு உட்பட்டு இருக்கு. பட் என்ன பண்ணிட்டாங்க, போஸ்டேஜ்ல வந்துட்டு ஏதோ டெஃபிஷியன்சி இருக்கு, இது அன்பெய்டா இருக்கலாம் அல்லது இன்சஃபிஷியன்ட்லி பெய்டா இருக்கலாம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல சர்ஃபஸ் டிரான்ஸ்மிஷன் ஆர் நாட் ஃபார்வர்டட். சரிங்களா? சர்ஃபஸ்ல போறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை என்ன பண்ண மாட்டோம், ஃபார்வர்ட் பண்ண மாட்டோம். அதை என்ன பண்றோம், ரிட்டர்ன் டு த சென்டருக்கு நாம திரும்ப ரிட்டர்ன் பண்றோம். அண்ட் டியூ சார்ஜஸ் வந்துட்டு அவங்ககிட்ட இருந்து இன்லேண்ட் ரேட்டுக்கான சார்ஜஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அவர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ சர்ஃபஸ் போறதா இருந்துச்சுன்னா, அதுவே ஏர்ல போறதா இருந்துச்சு அப்படின்னா டாக்ஸ் பண்றோம். சரிங்களா? ஸோ சர்ஃபஸ்ல போறதா இருந்துச்சுன்னா திரும்ப ரிட்டர்ன் பண்றோம். ரிட்டர்ன் பண்றப்ப அவர்கிட்ட இருந்து என்ன சார்ஜஸ் வாங்கிப்போம் அப்படின்னா இன்லேண்ட்ல அவர் அனுப்பிச்சிருந்தா என்ன சார்ஜஸ் வந்திருக்குமோ அதை வந்துட்டு அவர்கிட்ட இருந்து நாம வாங்குறோம். மீன்ஸ் அந்த டெஃபிஷியன்சி வந்து அவர்கிட்ட இருந்து நாம வாங்கிக்கிறோம். அதுவே ஏர்ல போறதா இருந்துச்சுன்னா என்ன பண்றோம், டாக்ஸ் போட்டு அதை ஃபார்வர்ட் பண்றோம். சரிங்களா? ஸோ அடுத்தது, ஸோ லெட்டர்ஸ் பார்த்துட்டோம், போஸ்ட் கார்டு பார்த்துட்டோம், பிரிண்டட் பேப்பர்ஸ் பார்த்துட்டோம். அப்புறம் பல்க் பேக் சிஸ்டம் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு, அதாவது எம்பேக் அப்படிம்பாங்க. ஸோ எம்பேக்னா அதில் வந்து மல்டிபிள் ஐட்டம்ஸ் வந்து அதில் வந்து போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ நிறைய ஐட்டம்ஸ் அனுப்புறாங்க
அப்படின்னா அந்த எம்பேக்ங்கிற கான்செப்டுக்குள்ளாடி போவோம். சரிங்களா? ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா மினிமம் 5 kg. சரிங்களா? ஸோ அதோடைய சார்ஜபிள் வெயிட்டே பார்த்தீங்கன்னா 5 kg அப்படிங்கிறத வந்துட்டு அதில் மினிமம் சொல்றாங்க. 5 kgக்கு மேல 30 kg வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பல்க் பேக் அல்லது எம் பேக் ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா? ஸோ பல்க் பேக்னாலும் சரி எம் பேக்னாலும் சரி ரெண்டுமே ஒரே இதுதான். ஸோ அந்த 5 kg to 30 kg வரைக்கும் இந்த பல்க் பேக்குங்கிற கேட்டகரியில் நம்ம என்ன அனுப்பிக்கலாம், நல்லா அனுப்பிச்சிக்கலாம். ஸோ எம் பேக்கு அவங்க என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாங்கன்னா மல்டிபிள் ஐட்டம்ஸ் அப்படி உள்ளாடி இருக்கும். சரிங்களா? அதுக்குள்ளாடி பிரிண்டட் பேப்பர்ஸ் இருக்கலாம், அப்புறம் வந்து லெட்டர்ஸ் இருக்கலாம், போஸ்டர். ஸோ ஏதோ ஒன்று மல்டிபிள் ஐட்டம்ஸ் வந்து அந்த பேக்குள்ளாடி இருக்கும். சரிங்களா? ஸோ அதிகபட்சமா 30 கிலோகிராம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அனுப்பிச்சிக்கலாம். இது என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு சில கண்ட்ரிக்கு மாறும். எல்லா கண்ட்ரிக்குமே 30 kg அனுப்பலாமான்னு கேட்டாச்சுன்னா சில கண்ட்ரிக்கு என்ன ஆகலாம், இதை விடவும் குறைவா கூட இருக்கலாம். சரிங்களா? ஸோ யூஸ்வலா 30 kgங்கிறது பெர்மிசபிள். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பேக் போடுறோம், பேக்குள்ளாடி இந்த மாதிரி நிறைய பிரிண்டட் பேப்பர்ஸ் அல்லது லெட்டர்ஸ் ஏதோ வச்சு நிறைய அனுப்புறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் ஏதோ ஒன்று வச்சு அனுப்பும் பட்சத்தில் அதனுடைய நெக்கு அந்த கழுத்து இருக்கு இல்லையா, நம்ம பேக் நம்ம நார்மலா க்ளோஸ் பண்றப்போ ஒரு டேக் போட்டு க்ளோஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான் என்ன சொல்றாங்க, அதுக்கு அதனுடைய அந்த நெக்ல வந்துட்டு ஒரு டேக் போட்டுக்கணும். அந்த டேக் என்ன சைஸ்ல இருக்கணும் அப்படின்னா நியர்லி நம்மளுடைய போஸ்ட் கார்டுக்கான சைஸ்ல மினிமம் போஸ்ட் கார்டுக்கான மினிமம் சைஸ்ங்கிறது அந்த போஸ்ட் கார்டு லெட்டர்ஸ் எதுக்கான மினிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த 19 to 140 கொடுத்துருப்பாங்க. ஸோ மினிமம் இந்த சைஸ்ல வந்துட்டு அந்த 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 ஒரு கார்டு இருக்கணும். சரிங்களா? ஒரு கிட்டத்தட்ட நம்மளுடைய போஸ்ட் கார்டு மாதிரி வச்சுக்கோங்களேன். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஏன்னா அது பேக் நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே ஒரு பேக்குள்ளாடி தான் வச்சிருக்கோம். சரிங்களா? நமக்கு வர்ற மெயில் பேக் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ பேக்குள்ளாடி நம்ம நிறைய இதை போட்டிருக்கோம். அதனுடைய அதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கயிறு வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கோம், கட்டியிருக்கோம். அதுல வந்துட்டு ஒரு டேகை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம், தொங்க விட போறோம். அதனுடைய சைஸ் இந்த 90 into 140ங்கிற அளவுல இருக்கணும். அதுல என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா நேமு, அட்ரஸ், வெயிட், உள்ளாடி என்னென்ன வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற டீடைல்ஸ் ஆஃப் கண்டென்ட். சரிங்களா? ஸோ அந்த ஏன்னா அதை க்ளோஸ் பண்ணிருப்போம் இல்லைங்களா? ஸோ க்ளோஸ் பண்ணனால உள்ளாடி என்னென்ன நீங்க வச்சிருக்கோங்கிற டீடைல்ஸ் வந்து அந்த அந்த கார்டில் வந்து நாம எழுதிக்கணும். சரிங்களா? ஸோ இதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அல்லது அன்ரெஜிஸ்டராக கூட அனுப்பிச்சிக்கலாம். அது டேரிஃப்ல நம்ம பின்னாடி வரும், நம்ம பார்த்துப்போம். அப்புறம் இந்த மாதிரி பல்க் பேக் ஃபெசிலிட்டியை வந்துட்டு ஒரு கஸ்டமர் ஒருத்தர் வந்து அவைல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணி சும்மா ஒரு வாக்கிங் கஸ்டமரால என்ன பண்ண முடியாது, இந்த பல்க் பேக்குங்கிற இந்த கேட்டகரியை அவைல் பண்ணிக்க முடியாது. ஒருத்தர் இந்த மாதிரி பல்க் பேக்ல நான் ரெகுலரா அனுப்புவேன் அப்படின்னு நினைச்சாரு அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணிக்கணும், ஹெட் ஆஃப் த சர்க்கிளுக்கு அவரு அப்ளை பண்ணி வாங்கிக்கணும். சரிங்களா? ஸோ என்னென்ன அனுப்புவேன், மாசத்துல எவ்வளவு நான் இதை அனுப்புவேன், என்ன அனுப்புவேன், ஃப்ரீக்வன்சி எப்பப்போ நான் அனுப்புவேன், ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிவிச்சு நம்ம என்ன பண்ணிக்கணும், சிபிஎம்ஜிக்கு அப்ளை பண்ணி நாம அதை வாங்கிப்போம், பெர்மிஷன் வாங்குவோம். ஸோ அப்படி பெர்மிஷன் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சிபிஎம்ஜி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு செக்யூரிட்டி டெபாசிட்டை வந்துட்டு அந்த கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்க உங்களுக்கு நாங்கள் பல்க் பேக் அனுப்புறதுக்கு வந்துட்டு நாங்கள் பெர்மிஷன் கொடுக்குறோம், நீங்க இவ்வளவு ரூபாய் நீங்க செக்யூரிட்டி டெபாசிட் நீங்க கட்டணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனோட அவங்க பெர்மிஷன் கிராண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த செக்யூரிட்டி டெபாசிட் அவங்க என்ன பண்ணிக்கலாம், கேஷாவோ அல்லது என்எஸ்சி எடுத்தாங்க அப்படின்னா என்எஸ்சி வந்துட்டு ஹெட் ஆஃப் த சர்க்கிளுக்கு பிளட் பண்ணி கொடுத்து பண்ணிக்கலாம். அப்புறம் அல்லது பேங்க் கேரண்டி ஃப்ரம் ஸ்டேட் பேங்க்ல இருந்து அவங்க என்ன பண்ணிக்கலாம், பேங்க் கேரண்டி. ஸோ ஏதோ ஒன்று செக்யூரிட்டி டெபாசிட் அவங்க நமக்கு கொடுக்கணும். கொடுக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்றோம், அவங்களுக்கு வந்து ஒரு லைசன்ஸ் வந்து நம்ம அவங்களுக்கு இஷ்யூ பண்ணுவோம். சிபிஎம்ஜில இருந்து நமக்கு அவங்க அப்ளை பண்ணுவாங்க. செக்யூரிட்டி டெபாசிட்லாம் கட்டினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நம்ம லைசன்ஸ் இஷ்யூ பண்றோம். சரிங்களா? அப்புறம் பேக் ஒரு பேக் வந்துட்டு இங்க இருந்து அனுப்புறாரு. சரிங்களா? அப்படி அனுப்புறப்ப அவர் என்ன பண்றாரு, இன்வாய்ஸ் டூப்ளிகேட் இந்த பிரிஸ்கிரைப்ட் ஃபார்ம். ஸோ அது வந்து என்ன பண்றாங்கன்னா டூப்ளிகேட்ல வந்து அவங்க இன்வாய்ஸ் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல கொடுக்குறாங்க. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் என்ன பண்றாங்க, ஒரு காப்பி வாங்கிக்கிட்டு அவருக்கு வந்து நம்ம திரும்ப கொடுத்துருவோம், நம்ம அக்னாலஜ் பண்ணி அவருக்கு திரும்ப கொடுத்துருவோம். இன்னொரு காப்பி வந்து நாம இங்க வந்துட்டு நாம நம்மளுடைய ஆஃபீஸ்ல வந்து அதை ஃபைல் பண்ணி வச்சுப்போம். சரிங்களா? ஸோ இது வந்துட்டு இந்த எம் பேக்கு. ஸோ எதுக்காக நம்ம ஃபைல் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அவருக்கு நாம ஒவ்வொரு மாசமும் வந்து என்ன பண்ணணும், பில் வந்து அனுப்பணும். சரிங்களா? ஸோ அவர் எவ்வளவு யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கான பில் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணி அனுப்புவோம். அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும், ஸோ இந்த மாசத்துக்கான பில் அடுத்த மாசம் 10ஆம் தேதி வந்து நாம அது ஜென்ரேட் பண்ணி அவங்களுக்கு கொடுப்போம். அவங்களுக்கு நம்ம ரெஜிஸ்டர் லெட்டர்ல அனுப்பிச்சு வைப்போம். அவங்க பில்லை என்னைக்கு ரிசீவ் பண்றாங்களோ ரிசீவ் பண்ணல இருந்து 7 நாட்களுக்குள்ளாடி அவங்க என்ன பண்ணணும், அந்த பில்லை அவங்க செட்டில் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ பல்க் பேக் யூஸ் பண்றாங்க அப்படின்னா இவ்வளவு கண்டிஷன்ஸ் இருக்கு. இவ்வளவு கண்டிஷன்ஸ் இது பண்ணா தான் அவங்க என்ன பண்ண முடியும், பல்க் பேக் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி அவங்க பில்லை பேமெண்ட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல லைசன்ஸ் என்ன ஆகுது, 7 நாட்களுக்குள்ளாடி அவங்களுக்கு என்ன டைம் கொடுத்துருக்கோம், 7 நாட்களுக்குள்ள அவங்க என்னைக்கு பில்லை ரிசீவ் பண்ணாங்களோ அதுலேருந்து 7 நாட்களுக்குள்ளாடி அவங்க பில்லை செட்டில் பண்ணணும். பில்லை செட்டில் பண்ணணும்னா அவங்களுடைய லைசன்ஸ் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். பில் அமௌண்ட் என்ன பண்றோம், நம்ம ஆல்ரெடி செக்யூரிட்டி டெபாசிட் வாங்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த செக்யூரிட்டி டெபாசிட் நம்ம என்ன பண்ணிப்போம், அந்த டியூ அமௌண்ட் அதுல நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். சரிங்களா? ஸோ ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, அவரோட லைசன்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா அவர் என்ன பண்ணிக்கலாம், ரெக்கவரபிள். அவர் வந்து மறுபடியும் என்ன பண்றாரு, சிபிஎம்ஜிக்கு
இது பண்றாங்க சரிங்களா. ஸோ லெட்டர் பண்ணி அவர் என்ன பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணி மறுபடியும் அவர் என்ன பண்ணிக்கலாம் வந்துட்டு 7 நாள் டைம் உங்களுக்கு நாம கொடுக்குறோம். ஸோ லைசன்ஸ் பணம் கட்டுறதுக்கு 7 நாள் டைம் கொடுக்குறோம். பணம் கட்டலை அப்படின்னா 7 நாள்ல லைசன்ஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ அதுக்கான இன்டிமேஷன் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். கொடுக்குறப்ப அவங்களுக்கு என்ன கொடுக்குறோம், ஒரு 7 நாள் டைமும் கொடுக்குறோம். 7 நாள் டைமுக்குள்ளாடி அவங்க என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணி மறுபடியும் அந்த லைசன்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், ரிகவர் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அது யார் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னா ஹெட் ஆஃப் த சர்க்கிள் சிபிஎம்ஜி மட்டும் தான். அவங்க தான் நமக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க. லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னாலும், அல்லது இந்த லைசன்ஸ் வந்து இது பண்ணாம மீன்ஸ் இந்த மாதிரி டெர்மினேட் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே யார் தான் இது பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய சிபிஎம்ஜி தான் வந்து அதை ரிவீல் பண்ணி கொடுக்கணும் சரிங்களா. ஸோ அப்புறம் எம்டி பேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இவங்களுக்கு இந்த எம்பேக் பண்றாங்க அப்படின்னா இந்த எம்பேக் எங்கிருந்து அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஆஃபீஸ் எல்லாமே போட்டு தான் சாங்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான அந்த பேக்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து அந்த பை இருக்குல்ல நம்ம கட்டி அனுப்புறதுக்கான அந்த பேக்ஸ் வந்துட்டு அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து வாங்கிக்கலாம் சரிங்களா. ஸோ அது போக CN22 ஏன்னா அது நீங்க பேக்ல நீங்க உள்ளாடிய கண்டென்ட் வச்சு அனுப்புறீங்க அப்படிங்கிறதுனால கண்டிப்பா அது என்ன பண்ணிருக்கணும், CN22 அப்படிங்கிறது வந்துட்டு ஏற்கனவே வந்து அந்த அந்த பேக்ல வந்துட்டு நாம ஏற்கனவே ஒரு இது கட்டியிருக்கோம். என்ன கட்டியிருக்கோம், ஒரு கார்டுல இந்த நேம் அட்ரஸ் எல்லா டீடைல்ஸும் கட்டியிருக்கும். அது போக அடிஷனலா என்ன பண்ண சொல்றாங்க, அதே இதுக்கு வெளியே ஒரு CN22 அந்த டிக்ளரேஷன் என்ன பண்ண சொல்றாங்க, அந்த பேக்கு வெளியே கட்ட சொல்றாங்க சரிங்களா. ஸோ இது வந்துட்டு எம் பேக். ஸோ இதுவே எம் பேக் அங்கிருந்து வருது சரிங்களா. ஸோ இது வந்துட்டு நாம இங்கிருந்து எம் பேக் அனுப்புறதுக்கு. அதுவே எம் பேக் வந்துட்டு வெளிநாட்டுல இருந்து இங்கே உள்ள யாரோ ஒரு நபருக்கு வந்துட்டு நம்ம நாட்டுக்குள்ளாடி வருது அப்படின்னா ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த நம்ம ஆஃபீஸுக்கு வந்திருக்கும், நாம என்ன பண்றோம், அந்த அட்ரஸிக்கு சரிங்களா இன்டிமேஷன் பிரிஸ்கிரைபம். ஸோ அந்த அட்ரஸுக்கு வந்து உங்களுக்கு ஒரு எம்பேக் வந்திருக்கு அப்படிங்கிற இன்டிமேஷன் வந்து என்ன பண்றோம், அந்த அட்ரஸுக்கு நாம தெரியப்படுத்துறோம். அந்த அட்ரஸையோ அல்லது அவருடைய ஆத்தரைஸ்டு பர்சனோ என்ன பண்றாங்க, போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்து அந்த எம்பேக் வந்து கையெழுத்து போட்டு அவங்க வாங்கிக்கிறாங்க. ஸோ எம்பேக்குங்கிறப்ப வந்து அது ஒரு பேக் இல்லையா, பையோட பை தானே இல்லைங்களா, பைக்குள்ளாடி தான் கண்டென்ட்ஸ் இருக்கும். ஸோ நாம அவங்களுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா அந்த பையோட தான் நாம அவங்களுக்கு கொடுத்து அனுப்புறோம். ஸோ அவங்க அப்படி நம்ம கொடுத்து அனுப்புனா அந்த பையை வந்துட்டு அவங்க என்ன பண்ணணும், 3 நாட்களுக்குள்ள நமக்கு திரும்ப ஒப்படைக்கணும் சரிங்களா. ஸோ அதான் கண்டிஷன் அவங்களுக்கு. ஏன்னா உள்ளாடி அது பையில தான் வந்திருக்கும், பைக்குள்ளாடி தான் அந்த பிரிண்டட் மேட்டர்ஸ் ஏதோ சம்திங் உள்ளாடி இருக்கும். பையோட நாம அவங்களுக்கு கொடுக்குறோம், அந்த பையை வந்து 3 நாட்களுக்குள்ளாடி அவங்க நமக்கு திரும்ப ஒப்படைக்கணும் சரிங்களா. ஸோ இது வந்துட்டு எம் பேக் அப்படிங்கிறது சரிங்களா. ஸோ இது அதாவது மல்டிபிள் நிறைய ஐட்டம்ஸ் அனுப்புறோம். இப்போ பிரிண்டட் நியூஸ் பேப்பர்ஸ் நிறைய அனுப்புறோம், 5 kg. அங்க பாத்தீங்கன்னா நமக்கு அது புக்ஸ் மட்டும் தான் 5 kg வரைக்கும் அனுப்பிச்சிக்கலாம். இல்ல எனக்கு அதையும் தாண்டி அனுப்பணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன அனுப்பிச்சிக்கலாம், இந்த பிரிண்டட் பேப்பர்ஸ்ங்கிற சாரி பல்க் பேக்ல வந்து நாம அனுப்பிச்சிக்கலாம் சரிங்களா. ஸோ அதான் பிரிண்டட் பேப்பர்ஸ் பத்தினது. அப்புறம் இன்னொரு கேட்டகரி இருக்கு, அது என்ன அப்படின்னா ஸ்மால் பேக்கெட்ஸ். ஸோ இங்க வந்துட்டு பிரிண்டட் பேப்பர்ஸ் பாத்தீங்கன்னா இங்கேயும் அதே தான் சாரி எஸ் பல்க் பேக். ஸோ இங்கே பல்க் பேக்குக்கான சார்ஜஸ் அதாவது எம் பேக் அப்படிம்பாங்க. அதுக்கான சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிஸுக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது என்ன பார்த்தோம், யூஎஸ்க்கு ஒரு மாதிரி, அதர் தென் யூஎஸ்க்கு ஒரு மாதிரி பார்த்தோம். இங்கே என்னன்னா பல்க் பேக்கை பொறுத்த வரைக்கும் எல்லா கண்ட்ரிக்கும் ஒரே மாதிரியான தான். ஸ்லாப் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாட் எக்ஸீடிங் 5 kg. தட் மீன்ஸ் அதாவது சார்ஜபிள் நீங்கள் 5 kgக்கு குறைவா இருந்தாலும் இதுதான் சரிங்களா. ஸோ மினிமம்ங்கிறது 5 kg, சார்ஜபிள் இது 5 kgங்கிறதுனால 5 kg அதுக்கு குறைவா இருந்தாலும் 700 rupees சரிங்களா. ஸோ 5 kg தாண்டி போறப்போ ஒவ்வொரு கிராமுக்கும் சரிங்களா பெர் கேஜி. ஸோ மொத 5 கிலோவுக்கு 700 ரூபாய். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிலோகிராமுக்கும் சரிங்களா பெர் கேஜி ஒவ்வொரு கிலோகிராமுக்கும் 150 ரூபாவா நாம அடிஷனல் அவங்ககிட்ட வந்து சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு இந்த பல்க் பேக்குக்கான இது. ஸோ இதை தான் வந்து நாம என்ன பண்ணிப்போம், எம் பேக்ல எவ்வளவு அனுப்புறாங்க இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டா நோட் பண்ணி வச்சுட்டே வந்திருப்போம் சரிங்களா. ஒவ்வொரு வாட்டி அவங்க எவ்வளவு அனுப்புறாங்கிறத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டு மந்தினுடைய கடைசியில் அவங்களுக்கு நம்ம என்ன கொடுப்போம், அந்த பில் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுப்போம் சரிங்களா. ஸோ இது வந்துட்டு பல்க் பேக் பத்தினது. ஸோ அப்புறம் இன்னொரு கேட்டகரி இருக்கு, அது என்னது ஸ்மால் பேக்கெட்ஸ் அப்படின்ட்டு ஒரு கேட்டகரி இருக்கு சரிங்களா. ஸோ லெட்டர்ஸுங்கிற கேட்டகரிலேயே 2 kg வரைக்கும் அனுப்பிச்சிக்கலாம். பட் லெட்டர்ஸுங்கிறதுல நார்மலா என்னதான் அனுப்புவோம், நாம டாக்குமெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் நாம அனுப்பிச்சுப்போம் இல்லைங்களா. பட் குட்ஸ் ஏதோ சில பொருட்கள் அல்லது ஏதோ கிஃப்ட் அனுப்புறோம் இல்லைங்களா. ஸோ ஏதோ சில பொருட்களை வந்துட்டு நாம அதுவும் சின்ன பொருட்கள் பெருசா இல்லாம ரொம்ப சின்னதா இருக்கிற பொருட்களை வந்துட்டு நாம வெளிநாட்டுக்கு அனுப்புறோம் அப்படிங்கிறப்ப வந்துட்டு இந்த ஸ்மால் பாக்கெட் அப்படிங்கிற கிளாஸ்ல வந்து நாம அனுப்பிச்சிக்கலாம் சரிங்களா. ஸோ கிஃப்ட் அல்லது ஏதோ சம்திங் ஏதோ ஒரு பொருட்கள் வணிக ரீதியாக வந்து ஏதோ ஒரு பொருள் நாம அனுப்புறோம் அப்படின்னா இந்த ஸ்மால் பாக்கெட்டுங்கிற கிளாஸ்ல வந்து நாம அனுப்பிச்சிக்கலாம் சரிங்களா. ஸோ உள்ள இருக்கிறது பாத்தீங்கன்னா நார்மலா என்ன இருக்கக்கூடாது,
கரஸ்பாண்டன்ஸ் உள்ளாடி இருக்கக்கூடாது. ஏன்னா அது பொருள் தான் அவங்க அனுப்ப போறாங்க. நார்மலா வந்து அதுக்குள்ளாடி கரஸ்பாண்டன்ஸ் இருக்கக்கூடாது. பட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அதே ரிசீவருக்கு வேணா இன்னொரு கரஸ்பாண்டன்ஸ் இருக்கலாம் தவிர்த்து அவரை தவிர்த்து வேற ஒரு நபருக்கான கரஸ்பாண்டன்ஸ், அதாவது ஒரு தபால் வந்துட்டு அந்த இந்த பாக்கெட்டுக்குள்ளாடி, இந்த புக் பாக்கெட்டுக்குள்ள, இந்த சாரி ஸ்மால் பாக்கெட்டுக்குள்ளாடி இன்னொரு கரஸ்பாண்டன்ஸ் உள்ளாடி வைக்க கூடாது. இன்னொரு நபருக்கு, அதே நபருக்குனா கூட அதே நபருக்கு வச்சுக்கலாம். பட் இன்னொரு நபருக்கான ஒரு தபாலை வந்துட்டு இந்த தபாலுக்கு உள்ளாடி வைக்க கூடாது. சரிங்களா? ஸோ இது வந்துட்டு இந்த ஸ்மால் பாக்கெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். சரிங்களா? ஸோ இதுல வேற என்னெல்லாம் போட்டுக்கலாம், எதெல்லாம் அதுல வந்துட்டு அந்த இது பண்ணிக்கலாம் அப்படின்னா, அவங்களுடைய பேரு, அட்ரஸ், அவங்களுடைய ட்ரேட்மார்க் பிரிண்ட் பண்ணிருக்கலாம். வேற ஏதாச்சும் அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து அவங்க என்ன பண்ணிக்கலாம், அதுல பிரிண்ட் பண்ணிக்கலாம். அல்லது அந்த பொருளை பத்தின விஷயங்களை வந்து அதில் பிரிண்ட் பண்ணிக்கலாம். அல்லது சீரியல் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், சம்திங் எக்ஸெட்ரா இதெல்லாமே என்ன பண்ணிக்கலாம், வெளியே அதில் வந்து நம்ம அந்த பிரிண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதெல்லாமே வெளியே எழுதிக்கலாம். நார்மலா மற்றபடி லெட்டர்ஸ்ல பார்த்தோம்னா அட்ரஸ் மட்டும் தான் எழுதணும்னு நம்ம சொல்லியிருப்போம். இங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதில் வந்துட்டு அதுல பிரிண்ட் பண்ணி நாம அமைச்சிக்கலாம். சரிங்களா? இந்த ஸ்மால் பாக்கெட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளாடி. ஸோ இங்க டைமென்ஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அஸ் யூஷுவல் நம்ம லெட்டர்ல சொன்ன லெட்டருக்கான அதே டைமென்ஷன் தான். சரிங்களா? ஸோ லெட்டருக்கான அதே டைமென்ஷன் தான் இதுக்கும் பொருந்தும், ஸ்மால் பாக்கெட்டுங்கிறதுக்கும் பொருந்தும். சரிங்களா? ஸோ அந்த 900 mm 600 எக்ஸீட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த கண்டிஷன் ரோலா இருந்துச்சுன்னா 1040 எக்ஸீட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த கண்டிஷன் எல்லாமே இந்த அதே சேம் லெட்டருக்கு என்ன கண்டிஷன் அப்ளிகபிள் ஆகுமோ அதே தான் இந்த ஸ்மால் பாக்கெட்டுக்கும் அப்ளிகபிள் ஆகும். இங்க வெயிட் பாத்தீங்க அப்படின்னா 2 kg வரைக்கும் இங்க ஸ்மால் பாக்கெட்டுங்கிற இந்த இதுல வந்துட்டு நாம அமைச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்புறம் அதுல மேல எழுதுறது லெட்டர்லாம் நம்ம லெட்டர்னு எழுதிப்போம் இல்லைங்களா, அல்லது கரஸ்பாண்டன்ஸ் சொல்லியிருப்போம், லெட்டர்ஸ் போட்டிருப்போம், ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் அல்லது இதெல்லாம் பிரிண்டட் மேட்டர்ஸ்ன்னு பிரிண்ட் பண்ண சொன்னோம், போஸ்ட்கார்ட்னா போஸ்ட்கார்ட்னு பிரிண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்க கண்டிப்பா எழுத வேண்டிய விஷயம் என்ன, ஸ்மால் பாக்கெட்ஸ் அப்படிங்கிறது மேல கண்டிப்பா எழுதிக்கணும். இங்கிலீஷ்ல வந்துட்டு இந்த ஸ்மால் பாக்கெட்ஸ் அல்லது இந்த பெட்டிட்ஸ் பாக்கெட்ஸ். ஸோ இது இந்த பிரெஞ்சு டைம்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வார்த்தை பெட்டிட்ஸ் பாக்கெட்ஸ் அல்லது இந்த ஸ்மால் பாக்கெட்ஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தைகளை வந்துட்டு கண்டிப்பா மேல இருக்கணும். ஸோ நீங்க இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுனா என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ ஸ்மால் பாக்கெட்ஸுக்கு தான் அல்லது இதுல பெட்டிட்ஸ் பாக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டுமே ஒண்ணுதான். இது இங்கிலீஷ்ல இருக்கும், இது இந்த பிரெஞ்சு டைம்ல இருக்கும். சரிங்களா? ஸோ கண்டிப்பா வெளியே வேற என்ன இருக்கணும், சென்டர்ஸ் அவங்களுடைய பேர் அட்ரஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும். கஸ்டம் டிக்ளரேஷன், ஏன்னா நம்ம பொருள் வச்சு அனுப்புறோம் இல்லைங்களா. ஸோ உள்ள ஒரு குட்ஸ் வைக்கிறோம், பொருள் அனுப்புறோம் அப்படின்னாலே கண்டிப்பா என்ன பண்ணியாகணும், கஸ்டம் டிக்ளரேஷன்ங்கிறத வந்து கண்டிப்பா அதில் வச்சாகணும். ஸோ ஸ்மால் பாக்கெட்டை பொறுத்த வரைக்கும் டேரிஃப் பார்த்தீங்க அப்படின்னா சேம் முன்னாடி நாம சொன்ன மாதிரி யூஎஸ்க்கு பிரிச்சிருப்பாங்க தனியா, அப்புறம் யூஎஸ் தவிர்த்து அடுத்த அனதர் கண்ட்ரிக்கு எவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லாப் வந்துட்டு 100 கிராம் ஸ்லாப். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது பார்த்தீங்கன்னா எல்லாமே 20 கிராம் ஸ்லாப்ல வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 100 கிராம் ஸ்லாப்ல வந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 100 கிராமுக்கு யூஎஸ்ஏக்குனா எவ்வளவு, ஃபர்ஸ்ட் 100 கிராமுக்கு யூஎஸ்ஏ தவிர்த்த மற்ற கண்ட்ரிஸ்க்கு எவ்வளவு, அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் 100 அடுத்து ஒவ்வொரு அடுத்த 100 கிராம்ஸுக்கு. சரிங்க? ஸ்லாப்ங்கிறது இங்கே 100 கிராம் ஸ்லாப். ஸோ ஒவ்வொரு அடுத்த 100 கிராமுக்கும் எவ்வளவு வரும் அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அமௌண்ட் வந்துட்டு நீங்கள் அந்த ஷெடியூலை கொஞ்சம் இது பண்ணி வச்சுக்கோங்க. அதை பார்த்து அமௌண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மெமரைஸே பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ எவ்வளவு வருது ஸ்மால் பாக்கெட்னா யூஎஸ்க்கு அனுப்புனா எவ்வளவு, மீன்ஸ் ஸ்மால் பாக்கெட்டு 100 கிராம்ஸ் இருந்துச்சுன்னா எவ்வளவு யூஎஸ்க்கு, ஸ்மால் பாக்கெட்ஸ் யூஎஸ் தவிர்த்து மற்ற கண்ட்ரிஸுக்கு 100 கிராம்ஸ்னா எவ்வளவு, அதுவே ஸ்மால் பாக்கெட்டு ஒரு 200 கிராம்ஸுக்கு எவ்வளவு, இல்லை ஒரு 300 கிராம்ஸுக்கு எவ்வளவு, யூஎஸ்ஏக்கு எவ்வளவு, அதுவே இது இன்னொரு கண்ட்ரிக்கு எவ்வளவு. ஸோ அந்த மாதிரி இந்த டேரிஃப் வந்து கொஞ்சம் நீங்க மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஸோ டேரிஃப் வந்து கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் ரெகுலேஷன்ல கொடுத்துருக்கேன், அதே டேரிஃப் தான் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ நம்மளோட லேட்டஸ்டா நம்மளோட ரெகுலேஷன்ல இதே டேரிஃப் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க லேட்டஸ்டா உள்ளதே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ டெலிவரி ஃபீ ஸ்மால் பேக்கெட்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 2 kg வரைக்கும் அனுப்பலான்னு போட்டிருந்தோம். பட் சில கண்ட்ரில என்ன பண்றாங்க, ஸ்மால் பேக்கெட்ஸுங்கிறது 500 கிராம்ஸ்க்கு மேல அலோவ் பண்றாங்க. எல்லா கண்ட்ரீஸ்லயும் பண்றது கிடையாது. ஸோ சில கண்ட்ரீஸ்ல என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்மால் பேக்கெட்ஸுங்கிறதே 500 கிராம்ஸ் வரைக்கும் தான் அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி டெலிவரி ஃபீ ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, ஸ்மால் பேக்கெட்ஸ் எக்ஸீடிங் 500 கிராம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில கண்ட்ரில என்ன பண்றாங்க, அதை டெலிவரி பண்றதுக்கு மறுபடியும் அடிஷனலா என்ன பண்ணிக்கிறாங்க, சார்ஜஸ் வாங்கிக்கிறாங்க. ஏன்னா எல்லா கண்ட்ரிலையுமே வந்துட்டு அந்த 2 kgங்கிற ஸ்மால் பேக்கெட்டுங்கிற கேட்டகரியில 2 kg அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் கண்ட்ரில அலோவ் பண்ணல அப்படின்னா அவங்க வந்து அந்த 500 கிராம்ஸுக்கு மேல இருக்கிற ஸ்மால் பேக்கெட்ஸ் போட்டு நாம அமைச்சிருக்கோம். பட் அந்த கண்ட்ரில வந்து 500 கிராம்ஸுக்கு மேல அலௌட் இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அடிஷனல் ஃபீஸ் வந்து வாங்கிட்டு தான் அவங்க என்ன பண்றாங்க, அதை இந்த ஸ்மால் பேக்கெட்ஸ் வந்து அவங்க டெலிவரி பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஸோ இங்கேயும் மற்ற கிளாஸ் இருந்த மாதிரி
பிரீச் ஆஃப் கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது இதுல கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் ஸ்மால் பேக்கெட்ஸ் வந்துட்டு பிரீச் ஆஃப் கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்றாங்க, சென்டருக்கு அதை ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. அப்புறம் இன்லேண்ட் ரேட்ல வந்துட்டு அதுக்கு டபுள் த டெஃபிஷியன்சி அந்த கஸ்டமர்கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. சரிங்களா, டபுள் த டெஃபிஷியன்சி லெட்டர் ஆர் பார்சல். ஸோ ஏன் அப்படின்னா, ஸோ இப்போதைக்கு நமக்கு இங்கிலாந்துல பார்த்தீங்கன்னா 500 கிராம்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ 500 கிராம்ஸுக்குள்ள இருந்துச்சுன்னா அது லெட்டரா ட்ரீட் பண்ணி டெஃபிஷியன்ஸை வாங்கிப்போம். அல்லது 500க்கு மேலே இருக்கும் பட்சத்தில் அதை வந்து என்னவா ட்ரீட் பண்ணிப்போம், பார்சலாக ட்ரீட் பண்ணி அந்த டெஃபிஷியன்சி வந்து டபுள் த டெஃபிஷியன்சி வந்து கஸ்டமர் கிட்ட இருந்து நாம வாங்கிப்போம். இது எப்படின்னா பிரீச் ஆஃப் கண்டிஷன் இருக்கிறப்போ. ஸோ அதுவே போஸ்டேஜ்ல கண்டிஷன்லாம் ஓகே, பட் போஸ்டேஜ்ல வந்துட்டு இது இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு, மீன்ஸ் அன்பெய்டா இன்சஃபிஷியன்ட்லி பெய்டாவும் இருக்கு அப்படின்னா, ஸோ ஸ்மால் பேக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸோ இதையும் என்ன பண்றாங்க, ரிட்டர்ன் டு த சென்டர் அண்ட் டெலிவர்ஸ் த ரெக்கவரி சார்ஜஸ் இஃப் எனி இந்த மாதிரி இன்லேண்ட் பார்சல். ஸோ அதை என்ன பண்றாங்க, பார்சலா ட்ரீட் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா, ஸோ அன்பெய்டாவோ இன்சஃபிஷியன்ட்லி பெய்டா இருக்கும் பட்சத்தில் அதை ரிட்டர்ன் டு சென்டர் அமைச்சுக்கிட்டு அதை பார்சலா ட்ரீட் பண்ணி அதுக்கான சார்ஜஸ் என்னவோ அதை வந்து இந்த கஸ்டமர் கிட்ட இருந்து நாம வாங்கிப்போம். சரிங்களா, ஸோ இது வந்துட்டு ஸ்மால் பேக்கெட்ஸை பொறுத்தது. ஸோ அடுத்த இது பார்த்தீங்க அப்படின்னா பிளைண்ட் லிட்ரேச்சர். நம்ம இதில் இருக்கிற லிட்ரேச்சர் ஃபார் பிளைண்ட். ஸோ நம்ம இன்லேண்ட்ல இருக்கிற மாதிரியே சேம் கிட்டத்தட்ட அதே கண்டிஷன்ஸ் தான் இங்கே இருக்கும். சரிங்களா, இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா சொன்னேன் இல்லைங்களா, ஸோ எதர் நம்ம இங்கிலீஷ்ல லிட்ரேச்சர் ஃபார் த பிளைண்ட் அப்படின்னு இருக்கணும், அல்லது இந்த டேர்ம்ல இந்த இதுல பிளைண்ட் லிட்ரேச்சர் அல்லது செக்கோகிராம்ஸ் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதில் பார்த்தீங்கன்னா செக்கோகிராம்ஸ் அப்படின்ட்டு ஒரு டேர்ம்ஸ் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ இது மீன்ஸ் இது வந்துட்டு பிளைண்ட் லிட்ரேச்சர் அப்படிங்கிறதா. சரிங்களா, ஸோ இந்த லெட்டர்ல பார்த்தீங்கன்னா பேராவியன், தட் மீன்ஸ் இது வந்துட்டு ஏர்மெயில வந்திருக்கு. ஏர்மெயிலுக்கானது பேராவியன் போட்டாலே பை ஏர்மெயில் இல்லைங்களா. அதே மாதிரி செக்கோகிராம்ஸ் போட்டாச்சுன்னா இது என்னது, பிளைண்ட் லிட்ரேச்சர். சரிங்களா, ஸோ இதை பண்ணிப்போம். அதுக்கு ஒரு சிம்பிள் கூட கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு பிளைண்ட்டுக்கு வந்துட்டு லெட்டர் அனுப்புற மாதிரி ஒரு சிம்பிள் கூட கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் அதை பார்த்த உடனே நமக்கு என்ன தெரியும், இது வந்துட்டு ஒரு பிளைண்ட் லிட்ரேச்சர் அப்படிங்கிறத வந்து அது நமக்கு இண்டிகேட் பண்ணும். சரிங்களா, ஸோ அது மாதிரி கண்டிப்பா என்ன பண்ணணும், அந்த லிட்ரேச்சர் ஃபார் பிளைண்ட் அல்லது செக்கோகிராம்ஸ் அல்லது பிளைண்ட் லிட்ரேச்சர்ங்கிற வார்த்தை வந்து கண்டிப்பா மேல போட்டிருக்கணும். இம்ப்ரெஷன் பிரெய்லி ஆர் எனி அதர் ஸ்பெஷல் டைப், அதாவது பிளைண்டுக்கு யூஸ் பண்ண நம்ம இன்லேண்ட்லயுமே அதே கண்டிஷன் தான் சொல்லியிருப்போம் இல்லைங்களா. ஸோ அது வந்துட்டு என்னவா இருக்கணும், ஒரு பிளைண்ட் இன்ஸ்டியூஷன் டு ஒரு பிளைண்ட் இன்ஸ்டியூஷன், அதாவது ஒரு பிளைண்ட் இன்ஸ்டியூஷன் டு ஒரு பிளைண்ட் பர்சன் அவங்களுக்கு நாம அனுப்புற மாதிரி. பட் இவ்வளோ கண்டென்ட் என்னவா இருக்கணும், கண்டிப்பா பிரெய்லியோ அல்லது அவங்களுக்கான ஏதோ ஒரு இதுல இருக்கணும். ஒரு நார்மல் மனிதனுக்கானதா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கண்ணு தெரியாத அந்த நபர்கள் படிக்கிறது மாதிரியான அவங்களுக்கான ஒரு நோட்டேஷன்ல அது இருக்கணும். ஏதோ பிரெய்லியோ அல்லது வேற ஏதாச்சும் அவங்களுக்கான ஒரு மெத்தட்ல இருந்துச்சுன்னா அது அக்செப்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ அது போக சவுண்ட் ரெக்கார்டிங்ஸ் சிடி அனுப்புறாங்க, ஏன்னா அவங்களால கேட்க முடியும் இல்லைங்களா. ஸோ அவங்களுக்காக நாம வந்து என்ன அனுப்புறோம், ஏதோ ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங்ஸ் அந்த மாதிரி அந்த சிடி மாதிரி எதாவது அனுப்புறோம்னா அது கூட அமைச்சிக்கலாம். இந்த பிளைண்ட் லிட்ரேச்சர்ங்கிற கேட்டகரியில வந்து அமைச்சிக்கலாம். சரிங்களா, ஸோ அஸ் யூஸ்வல் நம்ம இன்லேண்ட் இருக்கிற மாதிரி என்ன சொல்லியிருப்போம், பிரெய்லியில் இருக்கணும். பட் அதுக்கு என்ன இருக்கலாம், டேபிள் ஆஃப் கண்டென்ட் எல்லாம் என்ன இருக்கலாம், நார்மலா பிரிண்ட் பண்ணியிருக்கலாம். சரிங்களா, இது வந்து நம்ம இன்லேண்ட்ல இருக்கிற சேம் அதே கண்டிஷன் தான். அங்கே இருக்கிற மாதிரியே டைமென்ஷன் எல்லாமே லெட்டருக்கான கண்டிஷன் என்னவோ அதே தான் இதுக்கும் பொருந்தும். போக வெயிட்டும் அந்த பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்லேண்ட்ல இருக்கிற மாதிரியே தான் மேக்ஸிமம் என்ன பண்ணிக்கலாம், 7 kgங்கிறத அமைச்சிக்கலாம். ஸோ இது வந்துட்டு இதுக்கு வந்து எந்த சார்ஜஸும் கிடையாது. பட் எப்போ சார்ஜஸ் கிடையாது அப்படின்னா சர்ஃபஸ்ல போறதா இருந்துச்சுன்னா சார்ஜஸ் கிடையாது. சரிங்களா, ஸோ மீன்ஸ் இந்த கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு, நம்ம நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு தரை மார்க்கமாவோ அல்லது மார்க்கமாவோ போகுது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ண வேண்டியதில்லை, வேற எந்த சார்ஜஸும் அனுப்ப வேண்டியதில்லை. பட் ஏர்ல போகணும், ஏர் மேல போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணணும், ஏர் பே பண்ணணும். இந்த கண்டிஷன் நம்மளுடைய இன்லேண்ட்லயுமே அந்த கண்டிஷன் இருக்கு. நீங்க நார்மலா அனுப்புறதா இருந்துச்சுன்னா வேண்டியதில்லை. பட் நீங்க ஏர்ல போகணும்னு நினைச்சீங்கன்னா ஏர் சர்சார்ஜிங்கிறது பே பண்ணணும். சேம் அதே கண்டிஷன் தான் இன்டர்நேஷனல் கொடுத்துருப்பாங்க. நீங்க பிளைண்ட் லிட்ரேச்சர்னு போட்டு இந்த பேராவியான் அல்லது ஏர்மெயில்னு போட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், ஏர் சர்சார்ஜுங்கிறது கண்டிப்பா பே பண்ணணும். சரிங்களா, ஸோ அல்லது வந்துட்டு அது வந்துட்டு சர்ஃபஸ்ல இருந்துச்சுன்னா ஓகே, அது வந்து நீங்க அப் டு 7 kg நீங்க வந்துட்டு எந்த விதமான ஏர் சர்சார்ஜும் இல்லாம ஃப்ரீயாவே அமைச்சிக்கலாம், எக்ஸப்ட் ஃப்ரம் போஸ்டேஜ். சரிங்களா, ஸோ இதுல ஏதாச்சும் பிரீச் ஆஃப் கண்டிஷன் 7 kgக்கு மேல இருக்கு அல்லது வந்துட்டு பிரெய்லியில இல்ல சாதா புக்கை வந்து இதுல அமைச்சிட்டாங்க, அந்த மாதிரி ஏதோ பிரீச் ஆஃப் கண்டிஷன் இருக்கும் பட்சத்துல ரிட்டர்ன் டு சென்டருக்கு அதை திரும்ப நாம அனுப்பிச்சிடறோம். அப்புறம் என்ன சொல்றாங்க, அதை வந்துட்டு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம இன்லேண்டை பொறுத்த வரைக்கும் 500 அல்லது எபோ 500 சொல்லுங்க. இங்க என்ன சொல்றாங்க, லெட்டராவோ 500க்கு இருந்துச்சுன்னா நம்ம லெட்டரா அதை ட்ரீட் பண்ணிப்போம், அல்லது 500க்கு மேல 500 கிராம்ஸுக்கு மேல இருந்துச்சுன்னா அதை பார்சலா ட்ரீட் பண்ணி நம்ம வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து என்ன பண்ணிப்போம், அந்த டியூஸ் வந்து அந்த கஸ்டமர் கிட்ட நாம கலெக்ட் பண்ணிப்போம். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன்ல ஒரே ஒரு இது மட்டும் நான் இது சொல்லிடுறேன். இன்னொரு கிளாஸ் இது வந்து ஆக்சுவலா ஏரோகிராம்ங்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டாண்டர்ட் கிளாஸ்ல வராது. சரிங்களா, ஸோ அந்த
பிளைண்ட் லிட்ரேச்சர் ஆகட்டும், பிரிண்டட் மேட்டர்ஸ் ஆகட்டும், அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் கிளாஸ் அப்படின்னு வச்சிருப்பாங்க. இங்க ஏரோகிராம் பொறுத்த வரைக்கும் ஏரோகிராமுக்குன்ட்டு என்ன கிடையாது, ஒரு ஸ்பெசிஃபைடு கிளாஸ்ங்கிறது வந்து அதுல கிடையாது. ஸோ ஏரோகிராம்னா ஆக்சுவலா நம்மளுடைய இன்லேண்ட்ல அனுப்புறப்ப நம்ம இன்லேண்ட் லெட்டர்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி 3 ஃபோல்டுல போட்டு நம்ம அமைச்சிருப்போம். இன்லேண்ட்ல வந்து நம்ம ஐஎல்சி நம்ம வாங்கி அமைச்சிருப்போம் இல்லைங்களா. ஸோ இது வந்துட்டு அதே இது வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறது சரிங்களா. அந்த மாதிரி வெளிநாட்டுக்கு அனுப்புறதுதான் இது ஏரோகிராம். அதுக்குன்ட்டு ஸ்பெஷல் கிளாஸ் கிடையாது. ஸோ அஸ் லைக் நம்முடைய ஐஎல்சி மாதிரி தான் சரிங்களா. ஸோ அதுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சில கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க. அதோடைய சைஸ் எவ்வளவு இருக்கலாம் சரிங்களா. ஸோ ஏரோகிராமை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அது என்னதான் பேர்ல இருக்கு இல்லைங்களா, ஏரோகிராம். ஸோ கண்டிப்பா அது எப்படிதான் போய் ஆகணும், எக்ஸ்க்ளூசிவ்லி பை ஏர்ல மட்டும்தான் அது போய் ஆகணும். அதனால தான் அதுக்கு பேர் வச்சிருக்காங்க ஏரோகிராம் அப்படின்னு வச்சிருப்பாங்க. இன்கேஸ் ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல வந்துட்டு அதை வந்துட்டு ஏர்ல அனுப்ப முடியல, அதை வந்துட்டு நாங்க நம்ம சர்ஃபேஸ் வழி அனுப்புறோம் அப்படின்னா அதை வந்து என்ன ட்ரீட் பண்ணிப்போம், அதை லெட்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை ட்ரீட் பண்ணிப்போம். ஏரோகிராமுக்குள்ளாடி ஒரே ஒரு ஷீட் தான், ஒரு சிங்கிள் ஷீட் தான், உள்ளாடி எந்த என்க்ளோசரும் என்ன பண்ணக்கூடாது, வைக்க கூடாது. அஸ்யூஷுவல் நம்மளோட இன்லாண்டு ஐஎல்சிக்கு என்ன கண்டிஷனோ அதே மாதிரியான கண்டிஷன் இந்த ஏரோகிராமுக்கும் பொருந்தும் சரிங்களா. ஸோ இந்த சைஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ 90x140 நம்ம ஐஎல்சிக்கு சொன்ன மாதிரி தான் இதுலயும் இருக்கும் சரிங்களா. ஸோ 90x140. அப்புறம் மேக்ஸிமம் என்ன இருக்கலாம் அப்படின்னா 110x210. இதை வந்துட்டு வென் ஃபோல்டட். ஸோ இதே மாதிரி தான் நம்ம இங்கேயும் படிச்சிருப்போம், இன்லேண்ட்லேயும் படிச்சிருப்பீங்களா. ஃபோல்டர்ல இருக்கிறப்போ என்ன மாதிரியா இருக்கணும். ஸோ இங்க என்ன சொல்லுவாங்க, ஃபோல்டர்ல அன்ஃபோல்டர்ல அங்கே நமக்கு இன்னும் சொல்லிப்போம். இங்க என்ன சொல்லுங்க, ஃபோல்டர்ல இருக்கிறப்போ இது வந்துட்டு 110x220 இந்த சைஸ் வந்து அது என்ன ஆகக்கூடாது, எக்ஸீட் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஷீட் தான் இல்லைங்களா. ஸோ சிங்கிள் ஷீட்டுங்கிறப்ப அது வந்து என்ன பண்ணக்கூடாது, 3 கிராம தாண்டி அது இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு சிங்கிள் ஷீட்டுங்கிறப்ப கண்டிப்பா என்ன ஆகாது, 3 கிராம தாண்டி இருக்காது. இந்த கண்டிஷனுக்குள்ளாடி இந்த லெங்த் இந்த விட்ல இருந்துச்சுன்னா சிங்கிள் ஷீட்டு கண்டிப்பா 3 கிராமுக்கு மேல போகக்கூடாது. மேல கண்டிப்பா என்ன இருக்கணும், ஏரோகிராம். ஏன்னா பிரைவேட்லி மேனுஃபேக்சர்ல கூட அவங்க பண்ணிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ மேல கண்டிப்பா என்ன இருக்கணும், ஏரோகிராம்ங்கிற அந்த வார்த்தை இருக்கணும். உள்ளுக்குள்ளாடி என்ன இருக்கக்கூடாது, எந்த விதமான என்க்ளோசர்ஸும் உள்ளாடி இருக்க கூடாது. அக்னாலஜ்மெண்ட் கார்டு வந்து அதில் என்ன பண்ணக்கூடாது, சாரி நோ அட்டாச்மெண்ட் எக்ஸப்ட் அக்னாலஜ்மெண்ட் கார்டு. அதை தவிர்த்து வேற எந்த அட்டாச்மெண்ட்டும் மேலே இருக்க கூடாது. உள்ளாடி எந்த என்க்ளோசரும் வைக்கக்கூடாது, வெளியும் வேற எதுவும் இது பண்ணக்கூடாது. பட் என்ன பண்ணிக்கலாம், அட்வைஸ் ஆஃப் டெலிவரி அல்லது அக்னாலஜ்மெண்ட் கார்டுங்கிறத வந்துட்டு இது அமைச்சிக்கலாம். ஸோ இங்க வந்து சிங்கிள் சார்ஜஸ் தான். ஏன்னா நம்ம நார்மலா என்ன பண்ணோம், ஒரு தபால் அனுப்பணும், அதுக்கு நம்ம பார்த்த சார்ஜஸ் எல்லாமே பேசிக், நம்ம இதுல பார்த்தோம் இல்லைங்களா, இந்த பார்த்த சார்ஜஸ் எல்லாமே வெறும் அதுக்கான பேசிக் டேரிஃப் தான். இது ஏர்ல போகணும்னா நம்ம இதுக்கு அடிஷனலா என்ன பண்ணணும், ஏர் சர்சார்ஜுங்கிறது நம்ம பே பண்ணணும் சரிங்களா. ஸோ ஏர் சர்சார்ஜுங்கிறது நாம பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எந்த ஆர்டிகலா இருந்தாலும் சரி ஏர் சர்சார்ஜுங்கிறது நம்ம அடிஷனலா அந்த போஸ்டேஜுக்கு கூட அடிஷனலா ஏர் சர்சார்ஜ் பே பண்ற மாதிரி இருக்கும். பட் இந்த ஏரோகிராமை பொறுத்த வரைக்கும் அது என்னது, கம்பைன்டு சார்ஜஸ் சரிங்களா. ஸோ ஏர்மெயில் போஸ்ட் கார்டு அல்லது பிளஸ் இந்த ஏரோகிராமை பொறுத்த வரைக்கும் அது கம்பைன்டு சார்ஜஸ். அதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியது இல்லை, தனியா வந்துட்டு நம்ம ஏர் சர்சார்ஜுங்கிறது இது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா. ஸோ ரிமைனிங் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துக்கலாம். Thank you, Saju. Thank you very much. Thank you, sir. Thank you, sir. Thank you, everybody. நாளைக்கு திருப்பி கிளாஸ் சந்திப்போம். Thank you very much.